அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு குழுமத்தின் சார்பில் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் என்ற தலைப்பு ஆகும். அதாவது பயிர் கழிவு நிர்வாகம். பொதுவாக விவசாய நிலங்களில் உருவாகும் கழிவுப் பொருட்கள் முறையாக பயன்படுத்தப்படுவது இல்லை. கரும்பு தோகை, பருத்தி மிளார், வாழை, நெல், தென்னை என எல்லா பயிர்களிலும் கழிவுகள் அதிக அளவில் ஏற்படுகின்றன. பண்ணை கழிவு என அழைக்கப்படும் இவை குறைவாகவே பயன்படுத்தப்படுகின்றன. மேலும் அவை எரித்து சாம்பலாக்கப்பட்டு அதிக பயன் இல்லாத பொருட்களாக வீணடிக்கப்படுகின்றன. இவை உண்மையிலே நல்ல முறையாக பயன்படுத்தினால் மிகவும் பயனுள்ளவையாக மாறும் வாய்ப்புள்ளது. அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது, நிர்வாக மேலாண்மை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பான இன்றைய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கி தகவல் வழங்கி கருத்து பரிமாற்றம் செய்திட வருகை புரிந்துள்ளார் இன்றைய விருந்தினர் திரு கே ராசு அவர்கள். திரு கே ராசு அவர்கள் தமிழ்நாடு வேளாண்மை துறையில் வேளாண்மை துணை இயக்குநராக பணிபுரிந்து பணி நிறைவு அடைந்த அதிகாரி ஆவார். தற்போது காட்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்தை நிறுவி செயல்பட்டு வருகிறார். அந்த தொண்டு நிறுவனம் மூலம் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். வாருங்கள் திரு ராசுவுடன் இணைவோம். ராசு சார், பிளீஸ் அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். Very good morning to all. Is it clear? நல்லா கிளியரா இருக்குது. Is it clear, sir? Yes, it is clear. You can proceed. Yes. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நான் திருநெல்வேலியில காவல் கிணறு பக்கமாக உள்ள பெருங்குடி, வடக்கன் குளம் பெருங்குடி என்ற கிராமத்திலிருந்து ஒரு திட்ட செயலாக்கத்திற்காக வாட்டர் சோர்ஸ் கண்டுபிடிப்பதற்காக சீனியர் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் உடன் இருக்கின்றேன். இங்க சீனியர் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் இங்க எங்களுடைய சயின்டிபிக் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சுரல் மாடல் ஃபார்ம் இந்த பண்ணையில பாத்தீங்கன்னாக்கா அதை டெவலப் பண்றதுக்கு பிரிலிமினரி சோர்ஸ் வாட்டர் சோர்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வாட்டர் சோர்ஸை கண்டுபிடிப்பதற்காக சீனியர் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் உடன் இங்கே முகாமிட்டுள்ளோம். இந்த சமயத்திலே அதாவது நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் பண்ணை பட்டதாரிகள் குழுமம் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு தொழில்நுட்ப செய்தியை விவசாயிகள் மட்டுமல்லாமல் வேளாண் பட்டதாரிகள், வேளாண் படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் செவ்வனே வழங்கி பணியாற்றி கொண்டு வருகின்றது. இந்த தளத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக மெருகூட்டி வருவதற்கு மரியாதைக்குரிய நண்பர் ஜோ அவர்கள் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி அர்ப்பணித்துக் கொண்டு இன்றைய தினம் 231வது புரோகிராமை செவ்வனே ஏற்பாடு செய்து உள்ளார்கள். இந்த தளத்திலே அவ்வப்போது எனக்கும் சில தலைப்புகளை கொடுத்து பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கி வரும் மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும் மற்றும் இந்த தளத்திலே ஒவ்வொரு நாளும் மெருகூட்டி வரும் சீனியர் ஆபீசர்ஸ், மரியாதைக்குரிய ரிட்டையர்ட் ஜாயிண்ட் டைரக்டர்ஸ் ஹாஜா நஜிமுதீன் சார் அவர்கள், ராமச்சந்திரன் சார் அவர்கள்,
வடிவேல் முருகன் சார் அவர்கள், இன்னும் நிறைய பேர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். மரியாதைக்குரிய பொன்ராஜ் சார் அவர்கள், அண்ணன் கந்தசாமி அவர்கள், இவர்களெல்லாம் இந்த தளத்திலே ஒவ்வொரு நாளும் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு புதிய புதிய கருத்துக்களை தெரிவித்து வேளாண் பெருமக்களுக்கு மிகப்பெரிய தொண்டாற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று எனக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு தலைப்பு கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் என்பதாகும். கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற தலைப்பாகும். இருந்தாலும் ஒரு சிறிய விளக்கத்தை மட்டுமே இந்த கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட், பண்ணை கழிவுகள் மேலாண்மை என்பது பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை மட்டுமே தெரிவித்துக் கொண்டு நான் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திலே முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட், பண்ணை கழிவுகள் மேலாண்மை என்றால் என்ன, பண்ணை கழிவுகள் என்றால் என்ன, அந்த பண்ணை கழிவுகள் எவ்வாறு கிடைக்கின்றது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக என்னுடைய பெற்றோர்களையும் இந்த தாய் மண்ணையும் வழங்கி இந்த சிறிய உரையை துவக்கலாம் என்று இருக்கின்றேன். அவ்வாறு இந்த பண்ணை கழிவுகள் என்றால் என்ன, பண்ணை கழிவுகள் எவ்வாறு கிடைக்கின்றது, பண்ணை கழிவுகளை எவ்வாறு அதிக சத்துள்ளதாக மாற்றுவது, அந்த பண்ணை கழிவுகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன, அந்த பண்ணை கழிவுகளை எவ்வாறு பயன்படுத்தினால் நாம் அதிகமாக மகசூலை பெற முடியும், அந்த பண்ணை கழிவுகளை உபயோகப்படுத்தும் பொழுது பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இந்த பண்ணை கழிவுகள் எவ்வாறு சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன, எவ்வாறு இயற்கையை வளப்படுத்துகின்றன என்பதை பற்றியெல்லாம் மிகவும் சுருக்கமாக இப்பொழுது நான் தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது பண்ணை கழிவு என்பது அறுவடைக்கு பின் வயலில் எஞ்சியுள்ள லாபம் தர இயலாத ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. வெவ்வேறு பயிர்களிலிருந்து பெறப்படும் வைக்கோல், பயிரினுடைய கட்டைகள் மற்றும் பிற கழிவுகள் அறுவடையின் போது கழிவாக கிடைக்கும். கதிரடித்தல் மற்றும் அடித்தலுக்கு பின் செய்யப்படும் செய்முறைகளின் போது கிடைக்கும் தேவையற்ற பொருட்கள் முறையே நிலக்கடலை தோல், புண்ணாக்கு, நெல் உமி, சோளம், கம்பு மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றின் கதிர்கள் மக்க வைத்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அதிகப்படியான உயிர்த்திட கழிவுப் பொருட்களுக்கு ஆதரவாக தோன்றுபவை வயலிலிருந்து நீக்கப்படும் சோளம், மக்காச்சோளம், மொச்சை போன்ற பகுதிகளில் பருத்தி மற்றும் கரும்புகளின் மிகுதிகள் ஆகியனவாகும். தமிழ்நாட்டிலே சுமார் 190 லட்சம் டன் பண்ணை கழிவுகள் மக்க வைத்து பயன்படுத்தப்படுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. இதிலிருந்து தழைச்சத்து 1 லட்சம் டன்னும், மணிச்சத்து 1/2 லட்சம் டன்னும் மற்றும் சாம்பல் சத்து 2 லட்சம் டன்களும் பெறப்படுகின்றன. எனினும் பண்ணை கழிவுகளை உரமாக பயன்படுத்துவதற்கு முன் அதனை நன்றாக மக்க வைத்தல் மிகவும் அவசியமாகிறது. பண்ணை கழிவுகள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பல்வேறு இடங்களிலிருந்து சேகரிக்கப்படும் பண்ணை கழிவுகள் மக்கச் செய்யும் இடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த பண்ணை கழிவு மக்கும் இடம் பண்ணையில் ஏதாவது ஒரு மூலையில் நல்ல சாலை போக்குவரத்துக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். நீர் ஆதாரம் போதுமான அளவு இருக்க வேண்டும். பண்ணை கழிவுகளை மக்கும் இடத்தின் ஒரு பகுதியில் குவிக்கப்பட்டு அதற்கு பின் பிற மக்கும் வேலைகளுக்கு
பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பண்ணை கழிவுகளை நாம் எவ்வாறு சிறு உபயோகப்படுத்துவது என்பதை பார்க்கலாம். மக்குதலின் போது கழிவுகளின் துகள்களின் அளவு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதனால் அந்த கழிவுகளை மக்குவிப்பதற்கு முன்பு அவற்றை சிறு சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். அவ்வாறு கையினால் செய்யும் பொழுது வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுவார்கள். எனவே இப்பணிக்கு துகள்களாக்கும் சிறு சிறு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும். துகள்களின் பரிந்துரைக்கப்பட்ட அளவு 2 முதல் 2.5 சென்டிமீட்டர் ஆகும். அதாவது நம் கழிவு கிடைக்கும் பொழுது பச்சை நிற கழிவு கிடைக்கும். அதை பழுப்பு நிற கழிவுகளுடன் ஒன்றாக எவ்வாறு கலப்பது? கரிமச்சத்து என்று சொல்லக்கூடிய கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்து விகிதம்தான் மக்கும் முறையை முடிவெடுக்கும் காரணியாக உள்ளன. கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்தின் விகிதத்தின் அளவு அதிகமாக இருந்தால் மக்குதல் நடைபெறுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும். கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்தின் விகிதத்தின் அளவு சிறியதாக இருந்தால் மட்டுமே மக்குதல் நன்றாக நடைபெறும். அவ்வாறு மக்குதல் நடைபெறுவதற்கு விகிதம் கிடைப்பதற்கு கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்து அதிகமுள்ள கழிவுகளை நன்கு கலக்க வேண்டும். அதாவது நமக்கு தெரியும், தழைச்சத்து உரங்களான கிளிரிசிடியா இலைகள், பார்த்தீனியம் களைகள், அகத்தி இலைகள் ஆகியவை பசுமை கழிவுகளாக கருதப்படுகின்றன. வைக்கோல், காய்ந்த இலைகள், காய்ந்த புல் ஆகியவை கரிமச்சத்து அதிகமுள்ள பழுப்பு நிற கழிவுகளாகும். இவ்விரண்டு கழிவுகளையும் சேர்த்து மக்க வைத்தால் அக்கழிவுகள் விரைவாக மக்கிவிடும் என்று கருதப்படுகிறது. விலங்குகளின் கழிவுகளிலும் தழைச்சத்து அதிகம் இருக்கிறது. மக்குவித்தலின் போது அதிகம் கரிமச்சத்து அதிகம் தழைச்சத்து உள்ள கழிவுகளை மாற்றி மாற்றி போடும்போது விரைவாக அவை மக்கி விடுகின்றன. கம்போஸ்ட் குவியல் எவ்வாறு அமைப்பது? அதாவது கம்போஸ்ட் குவியல் அமைப்பது என்று சொன்னால், குறைந்தது 4 அடி உயரத்திற்கு கழிவுகளை போட்டு அவற்றை 4 அடி உயரம், ஏனோதானோ என்று 1 அடி 2 அடி அல்ல, 4 அடி உயரத்திற்கு கழிவுகளை போட்டு அவற்றை குவியல் போட வேண்டும். மக்க வைக்கும் இடம் சிறிது உயரத்திலும், அதாவது மேடான பகுதியாகவும் நல்ல நேடிலும் இருக்க வேண்டும். கழிவுகள் அனைத்தையும் நன்கு கலக்கிவிட வேண்டும். கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்து நிறைந்த கழிவுகளை மாற்றி மாற்றி அமைத்து இடையிடையே கால்நடை கழிவுகளையும் கலக்க வேண்டும். அவ்வாறு செய்தபின் அவற்றை நன்கு ஈரமாக்க வேண்டும். இப்ப டிஎன்ஏ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு டீகம்போசர், அதாவது கூட்டு கலவை அப்படி என்று சொன்னால், மக்குதலை வேகமாக செய்யக்கூடிய பல வகை நுண்ணுயிர்களை கொண்டுள்ள ஒரு கலவையை தயாரித்து வழங்கி வருகின்றார்கள். மக்கக்கூடிய கழிவுகளின் இந்த நுண்ணுயிர்களை சேர்க்காத போது அப்பொருட்களில் இயல்பாக இருக்கும் நுண்ணுயிர்களே வளர்ந்து மக்குதலை செய்கின்றன. இதனால் மக்குதலுக்கு இந்த டீகாம்போசர் இல்லாமல் செய்யும் பொழுது மக்குதலுக்கு நீண்ட நாட்கள் ஆகின்றது. அதே சமயம் நுண்ணுயிர் கூட்டுக்கலவை சேர்க்கும் பொழுது நுண்ணுயிர் செயல்பாடு முன்னரே தொடங்கி குறைந்த காலத்தில் மக்குதல் நடைபெறுகின்றது. ஒரு டன் பயிர் கழிவுக்கு 2 கிலோ கூட்டுக்கலவை டீகம்போசர் 20 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசலாக்கி கொள்ள வேண்டும். இக்கரைசலை குவித்து வைக்கப்பட்டுள்ள திடக்கழிவில் நன்றாக தெளித்து கலக்க வேண்டும். பசுஞ்சாண கரைசல் நுண்ணுயிர்களுக்கு நல்லதொரு ஆதாரமாக கருதப்படுகிறது. ஆனால் அதில் உள்ள தேவையற்ற நுண்ணுயிர்கள் தேவையான நுண்ணுயிர்களோடு
போட்டியிடுகின்றன. எனினும் இந்த டிஎன்ஏல நுண்ணுயிர் கூட்டு கலவை கிடைக்காத பொழுது பசுஞ்சாண கரைசல் நல்ல ஆதாரமாக கருதப்படுகிறது. 1 டன் பயிர் கழிவுக்கு 40 கிலோ பசுஞ்சாணம் 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பயிர் கழிவின் மேல் தெளிக்க வேண்டும். பசுஞ்சாண கரைசலானது தழைச்சத்திற்கும் நுண்ணுயிர்களுக்கும் சிறந்த ஆதாரமாக விளங்குகின்றது என்பது எல்லாம் நமக்கு தெரிந்த விஷயமே. அதாவது கம்போஸ்ட் படுக்கை என்று சொன்னால் அதுல காற்றோட்டம் இருக்க வேண்டும். அதை எவ்வாறு செய்வது? திடக்கழிவு குவியலில் தேவையான அளவு ஆக்சிஜன் இருக்க வேண்டும். இதற்கு அக்குவியல் காற்றோட்டம் உடையதாக இருக்க வேண்டும். குவியலை 15 நாட்களுக்கு ஒரு முறை நன்கு கிளறி விடுவதால் கீழுள்ள பொருட்கள் மேலும் மேலுள்ள பொருட்கள் கீழும் செல்கின்றன. இவ்வாறு கலக்குவதால் நுண்ணுயிர்களின் செயல்பாடு தூண்டப்பட்டு மக்குதல் செயல் வேகமாக நடைபெறுகின்றது. சில சமயங்களில் காற்றோட்டம் ஏற்படுத்த பக்கவாட்டில் அல்லது செங்குத்தான நிலையில் குழாய்களை பொருத்தலாம். மரத்துகள்கள் பயன்படுத்துவதால் கழிவுகள் மேலும் காற்றோட்டம் பெறுகின்றன. ஈரப்பதத்தை பற்றி பார்க்கலாம். ஈரப்பதம் எவ்வளவு இருக்க வேண்டும்? நன்கு மக்குவதற்கு ஈரப்பதம் எவ்வளவு இருக்க வேண்டும்? மக்கிய உரம் தயாரிக்கும் பொழுது 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மக்கிய உரத்தின் ஈரப்பதத்தை குறைய விடவே கூடாது. கழிவுகளில் ஈரப்பதம் குறைவாக இருந்தால் அவைகளில் உள்ள நுண்ணுயிர்களானது இறந்துவிட நேரிடும். இதனால் மக்கிய உரம் தயாரித்தல் நிகழ்வு பாதிக்கப்படும். நன்கு மக்கிய உரம் என்பதை எவ்வாறு அறிவது? நன்கு மக்கிய உரத்தின் வெளிப்படை தோற்றமானது அளவு குறைந்தும் கருப்பு நிறமாகவும் மண்ணின் மணமும் ஒவ்வொரு துகளின் அளவும் குறைந்தும் காணப்படும். மக்கிய உரம் முதிர்வடைதல் முடிந்த பிறகு மக்கிய உரை குவியலை கலைத்து தரையில் பரப்ப வேண்டும். அடுத்து ஒரு நாள் கழித்து மக்கிய உரமானது ஒரே அளவாக வருமாறு 4 மில்லிமீட்டர் சல்லடை கொண்டு சலித்து எடுக்க வேண்டும். மக்கிய உரம் சலித்த பிறகு கிடைக்கும் மக்காத கழிவுகளை மறுபடியும் உரம் தயாரிக்க பயன்படுத்துவதன் மூலம் மக்கிய உரம் தயாரித்தலானது முடிவு பெறுகின்றது என்று சொல்லப்படுகிறது. செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம், அதாவது enriched compost farmyard manure. அறுவடை செய்யப்பட்ட மக்கிய உரத்தை நிழலில் கடினமான தரையில் குவிக்க வேண்டும். நன்மை தரக்கூடிய நுண்ணுயிர்களான நமக்கு தெரியும் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அசட்டோபாக்டர், அசோஸ்பைர்லம், சூடோமோனாஸ், பாஸ்போபாக்டீரியா 0.2% மற்றும் ராக்பாஸ்பேட் 2% ஆகியவற்றை 1 டன் மக்கிய உரத்துடன் கலக்க வேண்டும். கலக்கப்பட்ட நுண்ணுயிர்களின் அதிகபட்ச வளர்ச்சியை ஊக்குவிக்க 40% ஈரப்பதத்தை நிலைநிறுத்த வேண்டும். மக்கிய உரத்தில் இடப்பட்ட நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க 20 நாட்கள் அப்படியே வைத்திருக்க வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்பட்ட உரமானது செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் எனப்படும். அதாவது enriched compost என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு தயாரிக்கப்பட்ட மக்கிய உரமானது சாதாரண மக்கிய உரத்தை விட ஊட்டச்சத்து மற்றும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அளவு அதிகமாக இருப்பதுடன் தாவரத்தின் வளர்ச்சியை தூண்டுவதற்கு உதவுகிறது. இந்த மக்கிய உரத்துல சத்துக்களின் அளவு எவ்வளவு இருக்குது என்பதை இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு மக்கிய உரத்தின் சத்துக்களின் அளவு
அதற்காக எடுக்கப்படும் கழிவுகளை பொறுத்து வேறுபடும். பொதுவாக மக்கிய உரத்தில் பிரிலிமினரி, அதாவது பிரைமரி நியூட்ரியன்ஸ், செகண்டரி நியூட்ரியன்ஸ், ஊட்டச்சத்தும் இருக்கும். இது அட்டவணை, அதாவது இந்த மக்கிய உரத்தில் சத்துக்களின் அளவு குறைவாக இருந்தாலும் தாவரத்திற்கு தேவையான அளவை இது பூர்த்தி செய்யக்கூடியதாக உள்ளது. இந்த மக்கிய உரத்தின் நன்மைகள் என்ன? தாவர மற்றும் விலங்குகளின் கழிவுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஹை குவாலிட்டி, உயர்தர மற்றும் செறிவூட்டப்பட்ட உரமானது பண்ணையிலேயே கிடைக்கிறது. மக்கிய உரத்தை கலப்பதன் மூலம் மண்ணின் இயற்பியல், பிசிக்கல், கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் மேம்படுகிறது. தாவர கழிவுகள் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதால் விளைபொருட்களின் தரம் உயர்கிறது. அதுதான் நம்ம சொல்றோம். அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கும் ஆர்கானிக், நேச்சுரல், இயற்கை விவசாயத்தின் மூலம் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளுக்கும் விலை வித்தியாசம் அதிகமாக காணப்படுகிறது. உதாரணத்திற்கு நெல் எடுத்துக்கொண்டால் 1 கிலோ அதிகபட்சமாக 60 ரூபாய் விற்கக்கூடிய சாதாரண அரிசியின் விலை, அதே இயற்கை விவசாயத்தில் தயாரிக்கப்பட்ட அரிசி என்று சொன்னால் 150 ரூபாய், 125 முதல் 150க்கு விற்கப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. பல பயிர்க்கழிவுகளிலிருந்து பெறப்பட்ட மட்கு உரத்தின் சத்துக்களின் அளவை இப்பொழுது காணலாம். பசும் சாணத்தை பொறுத்தவரையில தழைச்சத்து 0.3 to 0.4%, மணிச்சத்து 0.1 to 0.2%, சாம்பல் சத்து 0.1 to 0.3%. ஹார்ஸ் மென்யூர் பொறுத்தவரையில 0.4 to N வந்து 0.4 to 0.5%, மணிச்சத்து 0.3 to 0.4%, சாம்பல் சத்து 0.3 to 0.4%. செம்மறியாடு எருவை பொறுத்தவரையில தழைச்சத்து 0.5 to 0.7%, மணிச்சத்து 0.4 to 0.6%, சாம்பல் சத்து 0.3 to 0.1 to 0.3%. அதே வந்து கோழி கழிவு பொறுத்தவரையில 1.8 to 2.2% தழைச்சத்து, 1.4 to 1.8% மணிச்சத்து, 0.8 to 0.9% சாம்பல் சத்து. ஹவுஸ் ஹோல்ட் ரெசிடியூஸ், வீட்டு கழிவுகளை பொறுத்தவரையில தழைச்சத்து 2 to 3.5%. கோமியம் சிறுநீர்லே 0.9 to 1.2% தழைச்சத்து. கழிவு நீர் டிரைனேஜ் வாட்டர்ல வந்து தழைச்சத்து 1.2 to 1.3%. மணிச்சத்து மிகவும் குறைவு. சாம்பல் சத்து 0.5 to 1%. செம்மறியாட்டினுடைய கழிவு நீர்ல வந்து தழைச்சத்து 1.5 to 1.7%, மணிச்சத்து 0.1 to 0.2%, சாம்பல் சத்து 1.3 to 1.5%. மரச்சாம்பலை பொறுத்தவரையில 0.1 to 0.2% தழைச்சத்து, 0.8 to 5.9% மணிச்சத்து, 1.5 to 3.6 சாம்பல் சத்து. கழிவுகள் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் பொறுத்தவரையில கம்பு தட்டையில எவ்வளவு இருக்குன்னு சொன்னோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா தழைச்சத்து வந்து 0.65%, மணிச்சத்து 0.75%, சாம்பல் சத்து 2.5%. பருத்தியினுடைய குச்சியில வந்து தழைச்சத்து 0.44%, மணிச்சத்து 0.10%, சாம்பல் சத்து 0.66%. வாழைத்தண்டை பொறுத்தவரை தழைச்சத்து 0.61%, மணிச்சத்து 0.12%, சாம்பல் சத்து 1%. சோளம் தோகை தட்டு பொறுத்தவரையில
தழைச்சத்து 0.4%, மணிச்சத்து 0.23%, சாம்பல் சத்து 2.17%. மக்காச்சோளத்தை பொறுத்தவரையில தழைச்சத்து 0.42%, மணிச்சத்து 1.57%, சாம்பல் சத்து 1.65%. நெல் வைக்கோலை பொறுத்தவரையில தழைச்சத்து 0.36%, மணிச்சத்து 0.08%, சாம்பல் சத்து 0.71%. துவரை பொறுத்தவரையில தழைச்சத்து 1.10%, மணிச்சத்து 0.58%, சாம்பல் சத்து 1.28%. கரும்பு தொகையை பொறுத்தவரையில 0.53% தழைச்சத்து, 0.10% மணிச்சத்து, 1.10% சாம்பல் சத்து. கோதுமையை பொறுத்தவரையில தழைச்சத்து 0.53%, மணிச்சத்து 0.10%, சாம்பல் சத்து 1.10%. மக்கிய உரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது? மக்கிய உரமானது மண்ணின் தன்மையும் மண்ணின் கரிமச்சத்தையும் அதிகரிக்கும் ஒரு முக்கிய பொருளாக பயன்படுகிறது. மக்கிய உரத்தை செயற்கை உரத்திற்கு ஈடாக ஒப்பிட முடியாது. ஆனால் மக்கிய உரமானது மண்ணிற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துகளையும் குறைந்த அளவு கொடுக்கிறது. ஒரு ஹெக்டேருக்கு 5 டன் என்ரிச்டு கம்போஸ்ட் தேவைப்படுகிறது. இதையும் பயிரிடுவதற்கு முன்பு நிலத்தில் அடியுரமாக இட வேண்டும். நம்ம கம்போஸ்டை பொறுத்தவரையில எப்பொழுதுமே அடியுரமாக மட்டுமே இட வேண்டும். ஏனென்று சொன்னால் பயிர்களுக்கு ஒரே சீராக பயிர்காலம் வளர்ச்சி காலம் முழுவதுமாக கிடைத்துக் கொண்டிருக்கும். மட்கு உரம் தயாரிக்கும் பொழுது பொருட்கள் முற்றிலும் மக்கி இருக்க வேண்டும். கழிவுகள் சரியாக மக்கவில்லை என்றால் அதை 4 மில்லிமீட்டர் சல்லடை கொண்டு சலித்து எடுக்க வேண்டும். மக்கவில்லை என்றால் சலித்த பின்பு கிடைக்கும் கழிவுகளை மீண்டும் மக்கச் செய்ய வேண்டும். மட்கு உரம் தயாரித்தலில் வெட்டப்பட்ட பெரிய கிளைகள் மற்றும் மற்ற பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடாது. இது மக்க அதிக நாள் எடுப்பதுடன் மற்ற பொருள்கள் மக்குவதிலும் தடை ஏற்படுகின்றது. எனவே சிறு துண்டுகளையே நாம் பயன்படுத்த வேண்டும். கரும்பு சோகையை கரும்பு சோகை மட்கு உரம் என்பது மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாகும். இதனை நாம நல்ல முறையில அதை அந்த கரும்பு சோகை மட்கு உரமாக தயாரித்து பயன்படுத்தும் பொழுது பயிர்களுக்கு நல்ல சமச்சீரான வளர்ச்சி கிடைக்கின்றது. கரும்பு பயிரில் ஒரு பருவத்தில் ஒரு ஹெக்டேருக்கு 10 to 12 டன் வரை உலர்ந்த இலைகள் உற்பத்தி ஆகிறது. 5வது மற்றும் 7வது மாதமானதும் கரும்பு பயிரிலிருந்து உலர்ந்த பயனற்ற இலைகளை நீக்கும் பருவமாகும். உலர்ந்த இலையில் 28.6% கரிமச்சத்தும் 0.35 தழைச்சத்தும் 0.04 மணிச்சத்தும் 0.50 சாம்பல் சத்தும் உள்ளது. உலர்ந்த கரும்பு தொகைகளை மண்ணோடு கலப்பதால் மண்ணின் பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறது. இதனால் மண்ணின் மின் கடத்தும் திறன், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி திறன் குறைந்து நீரை தக்க வைக்கும் திறன் அதிகரிக்கிறது. நீரை தக்க வைக்கும் திறன் என்று சொன்னால் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் என்று சொல்லலாம். மண்ணில் உள்ள நுண் துகள்களினால் மண்ணின் கட்டமைப்பு அதிகரிக்கிறது. கரும்பின் உலர்ந்த தோகைகளை மண்ணோடு கலப்பதால் மண்ணின் அடர்த்தி குறைகிறது. மண்ணின் ஊடுருவும் திறன் அதிகரிக்கிறது. உலர்ந்த கரும்பு தோகைகளை மண்ணோடு நேரடியாக கலப்பதால் மண்ணின் அங்ககத்தன்மை அதிகரிக்கின்றது. மண்ணில் உள்ள நுண் துளைகளினால்
மண்ணின் கட்டமைப்பு அதிகரிக்கிறது. கரும்பின் உலர்ந்த தோகைகளை மண்ணோடு கலப்பதால் மண்ணின் அடர்த்தி குறைகிறது, மண்ணின் ஊடுருவும் திறன் அதிகரிக்கிறது. உலர்ந்த கரும்பு தோகைகளை மண்ணோடு நேரடியாக கலப்பதால் மண்ணின் அங்ககத்தன்மை அதிகரிக்கிறது, மண்ணில் ஊட்டச்சத்துக்களின் அளவும் அதிகரிக்கிறது. கரும்பின் உலர்ந்த தோகைகளை எளிதில் மக்கிய உரமாக பெறுவதற்கு ஆஸ்பர்ஜலஸ், பெனிசிலியம், ட்ரைகோடர்மா ஆகிய பூஞ்சானங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இத்துடன் ராக் பாஸ்பேட் மற்றும் ஜிப்சம் முதலியவைகளை சேர்ப்பதன் மூலம் மக்கும் திறனை அதிகப்படுத்தலாம். மக்கிய கரும்பு தொகையை எவ்வாறு உரமாக அளிப்பது, உரத்தை அளிக்கிறது? செறிவூட்டப்பட்ட, அதாவது என்ரிச்டு மக்கிய உரம் ஹெக்டேருக்கு 5 டன் என்ற அளவில் பரிந்துரைக்கப்படுகிறது. இது வயலில் உழப்பட்டு மீண்டும் கரும்பு வயலுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மக்கிய உரம் தயாரிப்பதற்கு குழி ஏற்படுத்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணின் மேற்பரப்பிலேயே மக்கிய உரம் தயாரிக்கலாம். நாம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, அதாவது ஒரு கம்போஸ்ட் பிட்டு போட்டுதான் நாம மக்கிய உரம் தயாரிக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வாறு கிடையாது. அதாவது மண்ணின் மேற்பரப்பிலேயே மக்கிய உரம் தயாரிக்கலாம். உலர்ந்த கரும்பு தொகைகளை சிறு துண்டுகளாக எவ்வாறு செய்வது? உலர்ந்த கரும்பு தொகை நீளமான ஒன்றாக இருக்கும். இதை கையாளுவதும் குவிப்பதும் கடினமானதாகும். ஆதலால் இந்த உலர்ந்த கரும்பு தொகைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி பின் உபயோகப்படுத்த வேண்டும். இதனால் அதன் அளவு குறைவதுடன் வெளிப்பரப்பு அதிகரிக்கிறது. உலர்ந்த கரும்பு தொகைகளில் அதிக இலைப்பரப்பும் நுண்ணுயிர்களும் அதிகமாக காணப்படும். இது மக்குவதை ஊக்குவிக்கிறது. சிறு துண்டுகளாக்கும் கருவியை உபயோகித்து அனைத்து தொகைகளையும் துண்டுகளாக்கலாம். கரும்புகளை துண்டுகளாக்கும் கருவியும் இதற்கு பயன்படுகிறது. துண்டுகளாக்கும் கரும்பு தொகையை துண்டுகளாக்காமல் மக்குதல் நிகழ்ச்சி துரிதமாக நடக்க வாய்ப்பில்லை. எனவே கரும்பு தொகைகளை சிறிய துண்டுகளாக நறுக்கிய மக்குவதற்கு பயன்படுத்த வேண்டும். தேவையான இடுபொருட்கள் என்ன? இந்த மக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு தேவையான இடுபொருட்கள்: பயோ மினரலைசர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலே தயாரிக்கக்கூடிய பயோ மினரலைசர் என்ற நுண்ணுயிரின் கூட்டுக்கலவை மக்குவதை ஊக்கப்படுத்த பரிந்துரைக்கப்படுகின்றது. 1 டன் கரும்பு தொகைக்கு 2 கிலோ பயோ மினரலைசர் பரிந்துரைக்கப்படுகிறது. பயோ மினரலைசர் இல்லாமல் மக்கிய உரத்தை மிக விரைவில் தயாரிக்க இயலாது. இது தவிர மற்றொரு இடுபொருள் சாண கரைசலையும் பயன்படுத்தலாம். சாண கரைசலில் மட்குவதற்கு உகந்த நுண்ணுயிரி குறைவாக இருப்பதால் மட்கும் காலம் அதிகமாகிறது. கால்நடை கழிவுகள் என்னென்னது பார்க்கலாம். கோழியரு கரிமச்சத்து மற்றும் தழைச்சத்து விகிதத்தை குறைப்பதற்கு ஆதாரமாக பயன்படுகிறது. 1 டன் கரும்பு தொகைக்கு 50 கிலோ சாணம், 1 டன் கரும்பு தொகைக்கு 50 கிலோ சாணத்தை பயன்படுத்த வேண்டும். இதை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து பின்பு கரும்பு தொகையோடு கலக்க வேண்டும். ராக் பாஸ்பேட் 5 கிலோவை 1 டன் கழிவுக்கு சேர்ப்பதால் மணிச்சத்தின் அளவு உயர்த்தப்படுகிறது. பாஸ்பரஸ் ராக் பாஸ்பேட்ல அதிகம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். குவியல் எவ்வாறு குவியலை உருவாக்குவது? அனைத்து இடுபொருட்களை இட்ட பின்பு கழிவுகளினால் குவியல் உருவாக்க வேண்டும். இது 4 அடி உயரத்திற்கு இருந்தால் நல்லது. ஏனெனில் குவியலுக்குள் வெப்பம் உருவாக்கப்பட்டு ஒரு பொருளை நாம் குவிக்கும் பொழுது அதனுள்ளே வெப்பம் தன்மை உண்டாகின்றது, உருவாக்கப்பட்டு அது நிலைநிறுத்தப்பட இந்த உயரம் அவசியம். கழிவுகளை கிளறி விடுதல். கழிவுகளை 15 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விட வேண்டும். குவியலுக்குள் காற்றோட்டம் இருந்தால் மட்டுமே நன்றாக மக்கும். அது மட்டுமில்லாமல் கீழிருக்கும் கழிவுகள் மேலும், மேலிருக்கும் கழிவுகள் கீழும் திருப்பி விடப்படுகிறது. இதனால்
கழிவுகள் முழுவதும் ஒரே சீராக மக்குகிறது. ஈரப்பதத்தை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? மக்குவதற்கு ஈரப்பதம் மிக முக்கிய காரணியாக செயல்படுகின்றது. மக்கும் உரம் தயாரிக்கும் முறையில் கழிவுகளில் 60% ஈரப்பதம் இருக்க வேண்டும். ஈரப்பதம் குறைந்தால் அதில் உள்ள நுண்ணுயிர்களின் அனைத்தும் இறந்துவிடும், அபாய நிலை ஏற்படுகிறது. எனவே ஈரப்பதம் மக்குவதற்கு ஒரு முக்கிய காரணியாகும். மக்குதல் முடிந்துவிட்டது என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அதாவது மக்குதல் முதிர்வடையும் நிலையை எவ்வாறு தெரிந்து கொள்வது? அளவு குறையும், நாம் குவிக்கப்பட்ட குவான்டிட்டி குறைந்து காணப்படும். மண் வாசனை, பழுப்பு கலந்த கருமை நிறம் இவைகள் மக்குதல் முதிர்வை கண்டறிய உதவுகிறது. இந்த நிலையை அடைந்த பிறகு மக்கிய உரத்தை பிரித்து உலரவிட வேண்டும். 24 மணி நேரத்திற்கு பிறகு மக்கிய உரத்தை சலிக்க வேண்டும். சலித்த பின்பு கிடைக்கும் கழிவுகளை மறுபடியும் மக்கச் செய்யலாம். அதை எவ்வாறு என்ரிச் பண்ணுவது? மக்கிய உரத்துடன் நுண்ணுயிர்களான அசிட்டோபாக்டர், அசோஸ்பைரலம், பாஸ்போபாக்டீரியா மற்றும் சூடோமோனாஸ் ஆகியவற்றை கலப்பதால் அவை மேலும் ஊட்டமேற்றப்படுகிறது. 20 நாட்களில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகமாகின்றது. மக்கிய கரும்பு தொகையின் சத்துக்களின் அளவை பார்ப்போம் என்று சொன்னால், செறிவூட்டப்பட்ட மக்கிய உரம் ஹெக்டேருக்கு 5 டன் பரிந்துரைக்கப்படுகிறது. இது வயலில் உழப்பட்டு மீண்டும் கரும்பு வயலுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது. மக்கிய உரம் தயாரித்தலின் வரைமுறைகளை பொறுத்தவரையில தோகை உரித்த பொருள்கள் சிறு சிறு துண்டுகளாக ஆக்கப்பட வேண்டும். உரம் தயாரிக்க நீண்ட நாட்கள் ஆகிறது. மக்கிய உரம் தயாரிக்க நிலம் இல்லாத விவசாயிகள் வயலில் நேரடியாக இட்டு உரமாக்கலாம். இவ்வாறு நாம் இந்த கிராப் ரெசிடியூ, அதாவது வயலிலே கிடைக்கக்கூடிய கழிவுகள் எவ்வாறு நாம் அதனை அதாவது என்ரிச்டு ஃபார்ம்யார்ட் மெனியூராக மாற்றி அதனை பயிர்களுக்கு இட்டு சுற்றுப்புற சூழ்நிலையை எவ்வாறு பாதுகாப்பது, அதே சமயத்தில் மகசூலை ஒரே சீராக எவ்வாறு எடுப்பது, அதோடு மட்டுமல்லாமல் மகசூலை ஒரே சீராக எடுத்து அதிக விலைக்கு விற்பனை செய்து லாபம் அடைவது என்பதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை மட்டுமே தற்போது தெரிவித்துள்ளேன். இந்த சிறிய விளக்கமானது அனைத்து சிறு விவசாயிகளாலும் சுலபமாக கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாகும். இதுல எந்த விதமான ஒரு பெரிய தொழில்நுட்பமும் கிடையாது. எனவே அனைத்து சிறு விவசாயிகள் மட்டுமன்றி பெரிய விவசாயிகள் அனைவரும் இந்த தொழில்நுட்பத்தை, கிராப் ரெசிடியூ மேனேஜ்மெண்ட், பயிர் கழிவு மேலாண்மையை அழகாக திறம்பட செயல்படுத்தி அதிக லாபம் எடுத்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இந்த அரியதொரு வாய்ப்பை வழங்கிய பண்ணை பட்டதாரிகள் குழுமத்தின் நிர்வாகி மரியாதைக்குரிய ஜோ அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஜோ முடிச்சிட்டேன். திரு ராசு சார் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான கருத்துக்கள் பல பகிரப்பட்டுள்ளன. இந்த தகவல்கள் பின்னர் காலங்களில் ஒரு பவர் பாயிண்டாக தயார் செய்து உங்கள் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்ற விவரத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. கேள்வி கேட்க விரும்புவோர் ஒவ்வொருவராக கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். முதலில் திரு ஷர்ஃபுதீன் அகமது சார் அவங்க பேச கேட்டிருக்காங்க. அவர்களை பேச அழைக்கிறேன். ஷர்ஃபுதீன் சார், ப்ளீஸ். Good morning to all, sir. Respected Rasu sir நல்ல flow of technical aspects கொடுத்தாரு.
கிராப் ரெசிடியூ பத்தி இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம இவ்வளவு வருஷங்கள் ஒர்க் பண்ணாலுமே திரும்ப அதை ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருந்தது. இட்ஸ் a வெரி சிம்பிள் டெக்னாலஜி. இதுல ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா சார், இந்த கோழி எருவை பத்தி சார் சொன்னார் இல்லையா, அதுல ஒரு டவுட் என்னன்னா, பவுல்ட்ரி மென்யூர்ல வந்து நல்ல எல்லா என்பிகே நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ அதை யூஸ் பண்றது வந்து இமிடியட்டா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. இமிடியட்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு நாளைக்கு பிறகு யூஸ் பண்ணணும், அதை பவுடர் பண்ணி யூஸ் பண்றதா இல்ல அசச் அப்படியே யூஸ் பண்றதா அப்படிங்கிற டவுட் இருக்கு சார். ப்ளீஸ் கைண்ட்லி கிளாரிஃபை மீ சார். ராசு சார் ப்ளீஸ். வணக்கம் சார். அதாவது மெனூர், அதாவது எந்த மெனூரா இருந்தாலும் நம்ம வந்து நல்லா வந்து நன்கு மக்கிய பிறகு உபயோகப்படுத்த வேண்டும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். இந்த கோழி முனிவர் வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரையில 60 நாட்கள் என்பது இன்னும் கொஞ்சம் சற்று ஒரு 90 நாட்கள், ஒரு மாதம் அதிகப்படியாக மக்க வைத்து உபயோகப்படுத்துவது சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா அதுல ஹீட் ஜெனரேட் ஆகும் சொல்றாங்க அதிகமா. அந்த காரணத்துக்காக தான் நம்ம வந்து இன்னும் சிறிது காலம் எடுத்துக்கொண்டு அதனை வந்து நாம உபயோகப்படுத்துவது அதனுடைய அந்த வெப்பத்தை குறைப்பதற்கு உதவும் என்று நான் நினைக்கின்றேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்ததாக திரு காஜா நஜ்முதீன் சார் பேச கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் மற்றவங்க ஜெபராஜன் சார் அண்ட் தயாளன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. காஜா நஜ்முதீன் சார் வந்து ரிட்டையர்ட் டெப்யூட்டி டைரக்டர் ஃபார் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், சீனியர் அக்ரிகல்ச்சர் டெக்னோக்ராட், அவங்களை பேச அழைக்கிறேன் சார் ப்ளீஸ். எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்று சிறப்பாக ராசு அவர்களுடைய வழக்கமான பாணியில் தொழில்நுட்பங்களை மிக தெளிவாக எல்லாத்துக்கும் புரியும்படி, நமக்கு மட்டுமல்ல விவசாயிகளுக்கு புரியுற மாதிரியே அருமையாக உரையாற்றினார்கள். மிக்க நன்றி. பிறகு நம்ம அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் இருக்குல்ல, என்ரிச்டு ஃபார்ம், அதுல வந்து இந்த வேஸ்ட் டீகம்போசர் உபயோகிச்சோம்னா அந்த வந்து ஃபெர்மெண்டேஷன் அதிகமாகுமா? இது ஒரு கொஸ்டின். என்ரிச்டு ஃபார்ம் யார்டு மேனியூர்ல வந்து வேஸ்ட் கம்போசரை உபயோகிக்கலாமா? அது தேவையில்லையா? தேவையில்லையா? அது உபயோகிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் மொதிக்கிறது வந்து அந்த பக்குவம் அடைகிறது வந்து அதிகமாகும். இது கேள்வி. பிறகு நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, பயிர் கழிவுகள்ல அந்த உதாரணமாக தென்னையில வந்து மட்டை, இந்த தோகை இதெல்லாம் வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா ஷ்ரெட்டர்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஷ்ரெட்டர், அதாவது அப்படி கட் பண்ணி அதை நொறுக்கி தூளாக்கிருக்கு. அதே மாதிரி இந்த கிராப் ரெசிடியூ எல்லாமே இன்க்ளூடிங் சுகர் கேன் ட்ராஷ் எல்லாத்தையுமே இந்த ஷ்ரெட்டர்ல கொடுத்து அதை வந்து வெட்டி கட் பண்ணி தூளாக்கி உபயோகப்படுத்தலாம். பிறகு மூணாவது கேள்வி வந்து நண்பர் ஷெர்புடின் கேட்டது வந்து இந்த கோழி உரத்தை பத்தி கேட்டாங்க. நான் வந்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது இந்த பாளையங்கோட்டையில மீரா கோழி பண்ணைன்னு ஒருத்தர் உண்டு. அவருடைய சொந்த ஊர் வந்து ஏரல், சிறுவைகுண்ட பக்கம் ஏரல். அப்ப நான் வந்து ஐ வாஸ் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஏரல். அப்ப அவர் ஒரு நாள் வந்து என்ன பண்ணாரு, என்ன வந்து பார்க்கும்போது எங்கிட்ட கோழி உரம் நிறைய இருக்கு, இதை எப்படி பக்குவம் பண்ணணும், எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவர் சார் சொன்ன மாதிரி ஓவர் ஹீட்டு, நீங்க அப்படியே கோழி உரத்தை தூக்கி போட்டீங்கன்னா பயிர் வெந்து போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அதை வந்து பக்குவப்படுத்தி தான் செய்யணும்னு நான் அவருக்கு சொல்லி 2 மாசம் 3 மாசம் அதை வச்சு அதை வேறு எதுலையாவது கலந்து அதை தனியா போடாம அந்த இதை வந்து
கொஞ்சம், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா அது வந்து பக்குவப்படுத்தி உடனே உபயோகிக்காம ஒரு 2 மாசம் 3 மாசம் கழிச்சு பக்குவப்படுத்தி அதை வேற ஏதாவது கூட சேர்த்து தான் போடணுங்கிற மாதிரி அவர் போட்டார். பழைய காயில் என்கிற இடத்துல நெல் வயலுக்கு போட்டார். தாமிரபரணி பாசனம் நெல் வயலுக்கு போட்டாரு, ஈல்டு அதிகமாக. அதனால அதை வந்து கோழி உரத்தை பொறுத்தளவு ஓவர் ஹீட். அதை உடனே போடக்கூடாது, ரொம்ப நாள் கழிச்சு தான் போடணும். அந்த 3 மாசம். ஆகவே இந்த 3 கேள்வியை நான் சாருக்கு, ராசு சாருக்கு வச்சிருக்கேன். ராசு சார் அதுக்கு விளக்கம் சொல்லணும். தேங்க்யூ சார். அதுக்கு முன்னாடி அந்த ராசு சார் விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் பாலாஜி, ப்ரொஃபசர் பாலாஜி இருக்காங்க. ப்ரொஃபசர் பாலாஜி பேசுறதுக்கு அழைக்கிறேன். டாக்டர் பாலாஜி ப்ளீஸ். டாக்டர் பாலாஜி உங்களை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க. இப்ப எங்க இருக்கீங்க? நீங்க பேசுறது கேட்கலையே, பேசுறது கேட்கல. கொஞ்சம் மைக்ல ஏதோ கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். ப்ரொஃபசர் பாலாஜி நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் வட்டாரத்தில் பணிபுரிந்த போது என்னுடன் வேளாண்மை அலுவலராக பணிபுரிந்த நண்பர். அப்புறம் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்களுடைய கருத்துக்கள் நமக்கு மிக முக்கியமானவையாக இருக்கும் என்று நம்புகிறேன். பாலாஜி பேசுங்க. டாக்டர் பாலாஜி. அந்த இது வாய்ஸ் கேட்கல, ஏதோ என்ன இங்க ஏதோ கம்ப்ளைண்டா என்னன்னு தெரியல. அவர் என்ன மியூட் பண்ணல பாலாஜி? ஜோ இல்ல, அவரு மியூட்ல இல்ல, அன்மியூட்ல தான் இருக்கிறாரு. பட் அவருடைய வாய்ஸ் கேட்கல. ஏதோ அவருடைய இதுல அன்மியூட்ல காட்டுது. ஆமா, அன்மியூட்டா தான் காட்டுதோ? ஆமா, அன்மியூட்டா தான் இருக்குது, மியூட் ஆகல. இல்ல, கேட்கலையே, கேட்கல. இல்ல, ஸ்டில் இஸ் இன் மியூட் ஜோ. அன்மியூட் பண்ணனும் அவர். ஸ்டில் இஸ் இன் மியூட். சரி பாலாஜி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் அதை கரெக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தால கூப்பிடுறேன். சரியா? டாக்டர் பாலாஜி கொஞ்சம் அதை செட்டரைட் பண்ணிக்கங்க. நீங்க சொல்றது எதுவும் கேட்கல. வேணா ஒருக்கா எக்ஸிட் பண்ணிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கங்க. நீங்க இந்த ஜூமை விட்டு எக்ஸிட் பண்ணிட்டு ரீஜாயின் பண்ணீங்கன்னா சில வேளை கம்ப்ளைண்ட் சரியாகலாம். நீங்க வாங்க. அதுக்குள்ள ராசு சார் பேசட்டும். ராசு சார் பேசுங்க சார். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ராசு சார் ப்ளீஸ். ராசு சார் கேக்குதா? Sir, ask him to unmute, sir. ராசு சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. I think he must ராசு be சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சார் நீங்க ஹலோ? he must be having some network problem. இல்ல, அவருடைய வீடியோ கிளியரா தான் இருக்குது. என்ன சரி, பேசுங்க சார், பேசுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கிளியரா இருக்குது சார். அந்த நம்ம இவங்க காஜா சார் கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். இப்ப இவரு குணசேகரன் வந்திருக்காருங்களா? ஆமா, குணசேகரன் சாரா இருக்கிறார். குணசேகரன் சார் வணக்கம் சார். ராசு சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் சார், கோழி எருவு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முதல்ல இப்ப கேஜ் சிஸ்டம் வந்துருச்சு. முதல்ல ஃப்ளோர்லயே தான் பண்ணி கோழி பண்ணையெல்லாம் இருந்தது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த கடலைக்காய் தொலி இருக்கு இல்லையா, கடலை காயை ஒழிச்சிட்டு அந்த தொலி இருக்கு இல்லையா, அதை பேஸ் மெட்டீரியலா யூஸ் பண்ணி அதை அப்பப்ப கிளறி விட்டே இருப்பாங்க. அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் பூராமே அது அந்த கடலைக்காய் தொலியோட டீகம்போஸ் ஆகி வரும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப டெய்லி என்னன்னா, இந்த கேஜ் சிஸ்டம் வந்த பிறகு டெய்லி ஃபீக்கல் மெட்டீரியல் பூரா அங்கேயே விழுந்துருது. இப்போ கூட எங்க நாமக்கல்ல என்கிட்ட கேட்டாங்க, அதாவது அப்படியே டீகம்போஸ் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா
இப்ப நான் கூட சொன்னேன் வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணி பாருங்க, வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணா அது அப்படியே கம்போஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அந்த டெய்லி கழிவு வந்து வந்துட்டே இருக்க கீழே வந்து விழுந்துட்டே இருக்கிறதுனால மீத்தேன் கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகுது. அந்த மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆகுறதுனால நிறைய வந்து இந்த நம்ம வேஸ்ட் டீகம்போஸ்ல இருக்கக்கூடிய அந்த அமோனியாவும் நிறைய ஃபார்ம் ஆகுது. அது ரெண்டு என்ன பண்ணுதுனாக்கா, அந்த வேஸ்ட் டீகம்போஸ்ல இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை பூராமே வந்து கில் பண்ணிடுது. அது திரும்பி அது வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதனால இப்ப நம்ம வந்து கோழி எருவை வெளியே எடுத்து கொட்டி அதுக்கு மேல வேஸ்ட் டீகம்போசரை யூஸ் பண்ணிட்டு மக்க வச்சோம்னாக்கா நம்ம வந்து we can யூஸ் இட் இமிடியட்லி. ஏன்னா ரிச் நைட்ரஜன் கண்டென்ட் இருக்கு, அது ஒண்ணு. அந்த மீத்தேன் கேஸ் கொஞ்சம் இருக்கு, அது பூராம ரிலீஸ் ஆகணும் அதுல. அது வந்து நம்ம இப்ப வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணணும்னாக்கா வெளியே அந்த எருவு முதல்ல அள்ளி வெளியே கொட்டிடணும். கொட்டின பிறகு நம்ம அதுக்கு மேல வேஸ்ட் டீகம்போசரை யூஸ் பண்ணோம்னாக்கா குயிக்கா வந்து இது மக்கிரும். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். அது ஒரு 2 months கழிச்சு யூஸ் பண்ணலாம். மெயின் ரீசன் என்னன்னாக்கா, அது அதிகமா வந்து அதுல ஹீட் வர்றதுக்கு காரணம் வந்து அமோனியா கேஸ், மீத்தேன் கேஸ் தான் காரணம். அதனால வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் வெளியே எடுத்து நம்ம ஆற போட்டு போடணும்னு சொல்லி சொல்றாங்க. அதனால ஏற்கனவே ஒரு தமிழ் பழமொழி நமக்கு ஒண்ணு, பழமொழி வந்து நமக்கு தெரியும். என்னன்னாக்கா, ஆட்டேரு அவருஷம் மாட்டேரு மறு வருஷம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஆட்டேருனா உடனடியா நம்ம யூஸ் பண்ணலாம். ஆடு போட்ட எருவா இருந்ததுனாக்கா அது அதனுடைய இதை வந்து ஆட்டாம்புழக்கை எல்லாம் உடனடியா நம்ம ஃபீல்டுக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனா சாணத்தை நம்ம அப்படியே பச்சை சாணத்தை யூஸ் பண்ண முடியாது. நம்ம அதனால என்ன பண்றோம், குப்பை குழியில போட்டு 1 year மக்க வச்சு அதுக்கு பிறகு அதை வந்து நாம வந்து யூஸ் பண்றோம். இப்ப இது மாதிரியான இப்ப குயிக்கா டீகம்போஸ் ஆகிறதுக்குண்டான நமக்கு இப்ப ப்ராசஸ்லாம் இப்ப வந்துருச்சு இல்லையா? வேஸ்ட் டீகம்போசர், அப்புறம் நம்ம சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, இது மாதிரி எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நம்ம வந்து குயிக்கா டீகம்போஸ் பண்றதுனால அது நம்ம வந்து ரெடி டு யூஸ்ங்கிற மாதிரி தான் வருது. அதே மாதிரி கோழி எருவையும் நம்ம இது மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அதோட நம்ம கோழி எருவோட காயற்புத்து கம்போஸ்ட மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா ரெடி டு யூஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணலாம். பட் அதுக்கு ஸ்டடிஸ் எதுவும் இல்லை. பட் கோழி எருவை காயற்புத்து கம்போஸ்டோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா டெஃபினட்டா தட் வில் பி ரெடி டு யூஸ், இமீடியட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் பட் கொஞ்சம் எனக்கு வேஸ்ட் டீகம்போசர் மஸ்ட் பி யூஸ். வேஸ்ட் டீகம்போசர் யூஸ் பண்ணி கொஞ்சம் கம்போஸ் பண்ணிட்டு ஒரு 1 month கழிச்சு அதை யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக டாக்டர் சுப்பிரமணியம் பெருமாள் பேசுறாங்க. டாக்டர் சுப்பிரமணியம் ப்ளீஸ். சார் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ சார். குட் மார்னிங். சாரி சார், நான் இடையில வந்தேன். நான் கொஞ்சம் ஐ வாஸ் ஹெல்ட் அப் வித் சம் மீட்டிங். ஓகே. இப்போ இந்த வேஸ்ட் டிகம்போஸ்ங்கிற ஐ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் டாபிக். நான் புட்டிங் ஒன் கொஸ்டின் டு ராஜு சார். சார் லாஸ்ட் மீட்டிங்லேயும் ஐ ஆஸ்க்ட் அபவுட் தி செல்லுலோஸ் டீக்ரேடிங். செல்லுலோஸ் மெயின்லி ஃபார் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பஞ்சாப் ஹரியானாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேடி அண்ட் வீட்டு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிராப் போகிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு வெரி ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் டிகம்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி விட்டுறாங்க. ஃபயர் பண்ணி விடும்போது வந்து ஹெவி ஸ்மோக் வந்து இட் கிரியேட்டிங் லாட் ஆஃப் நியூசன்ஸ் டு த நெய்பரிங் ஸ்டேட், எஸ்பெஷலி டெல்லி. ரொம்ப மாஸ் பொல்யூஷன் ஏற்படுறது. இதை நம்ம பேடி ஃபீல்டில் டிகம்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆர்கானிசம்ஸ் ஏதாவது இருக்குங்களா உங்களோட அனுபவத்தில்? வெரி ஃபாஸ்ட்டாக குயிக்காக சார். ராஜ் சார். எஸ் சொல்லுங்க சார். அதான் சார், அதான் திஸ் இஸ் மை கொஸ்டின். மெயினா வந்து பேடி ஃபீல்ட்ல அதாவது நார்த் இந்தியாவுல நீங்க சொல்ற மாதிரி இந்த அதாவது கம்ப்ளீட்டா வந்து அத ஃபயர் பண்ற ஒரு பிராக்டிஸ் ஒண்ணு இருக்கு. எஸ் சார். அத வந்து அந்த ஃபயர் பண்ற பிராக்டிஸ வந்து நாம இது பண்ணி மாத்தி நீங்க சொல்றது டைரக்டா வந்து அதாவது ஃபீல்டுல வந்து நீங்க டீகம்போசர் போட்டு டீகம்போஸ் பண்றதுக்கு வழி இருக்கான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். எஸ் நீங்க கேக்குறீங்க. ஆமா சார். பட் வந்து நமக்கு வந்து இப்ப டிஎன்ஏல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இதுனாக்கா நமக்கு வந்து பயோ மினரலைசர், பயோ டீகம்போசர் இப்படின்னு கொடுத்து நாம வந்து இந்த ரெசிடியூஸ வந்து நாம ஒரு இடத்துல ஹீப் பண்ணி அதை வந்து டீகம்போஸ் பண்றதுக்குரிய மெத்தட்ஸ் தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய இது மாதிரி வந்து
டைரக்டா வந்து ஃபீல்டுல வந்து லார்ஜ் ஸ்கேல்ல வந்து அதாவது பயோடிக் டீகம்போசரை நாம வந்து போட்டு அதன் மூலமா டீகம்போஸ் ஆகிறதுக்குரிய இதை வந்து நமக்கு சரியா அந்த ஸ்டடிஸ் இருக்க மாதிரி இது இல்லை சார். ஓகே சார். இல்ல தேங்க்யூ. இல்ல ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டபுள்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டபுள்ஸ் எல்லாம் வந்து இப்ப மேனுவல் ஹார்வெஸ்டிங் பண்ணும்பொழுது ஸ்டபுள்ஸ் வந்து அப்படியே நிறைய ஃபீல்டுல இருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து நம்ம இந்த பிராக்டிஸ்ல நம்ம வந்து நார்மல் பிராக்டிஸ்ல அதை அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியை வந்து நிறுத்தி அதை வந்து மக்க வச்சு அதுல வந்து நம்ம இந்த இதெல்லாம் போடும்பொழுது அதாவது ட்ரைகோடெர்மா விரிடி, சூடோமோனாஸ் அதெல்லாம் வந்து நாம வந்து அப்ளை பண்ணும்போது நிச்சயமா வந்து அந்த இது வந்து நமக்கு கொஞ்சம் அதாவது ஒரு மாசத்துலன்றது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 15 days ஒரு 15 daysக்குள்ள வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராஜ் சார். இது தொடர்பாக சார் சுப்பிரமணியம் பெருமாள் சார். எஸ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சுப்பிரமணியம் பெருமாள் சார், இப்ப நமக்கு இந்த வேஸ்ட் டீகம்போஸ் பயோ டீகம்போசரை எஸ் சார் இப்ப நார்மலா வந்து 6 months டீகம்போசிங் ஆகுது அப்படின்னாக்கா நம்ம when we are using waste decomposer, that is a bio decomposer யூஸ் பண்ணும்போது 40 to 45 daysலயே வந்து அது டீகம்போஸ் ஆயிருது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா பேடி ஃபீல்ட்ல அந்த பேடி த்ராஷ் எல்லாம் என்ன பண்ணோம்னாக்கா நம்ம இதை பண்ணும்போது மேல வந்து வேஸ்ட் டீகம்போஸ ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கு பிறகு நாம வந்து ரோட்டோவேட்டர் மூலமா பல்வரைஸ் பண்ணி அப்படியே இன்ஸ்டிடியூ சாயிலே விட்டுட்டோம்னாக்கா that will decompose quickly and வந்து அதனால வந்து எந்த விதமான ஒரு அசாடும் இருக்காது. இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அப்படிதான். இப்ப முதல்ல வந்து காட்டன் பூராத்தையுமே பூரம் புடுங்கி கொண்டு போய் வயல கொண்டு போய் ஒரு பக்கமா வச்சிருவாங்க, அடுப்பு எரிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. எஸ் சார். எல்லாமே உடனே வந்து சிலிண்டர் மூலமா வச்சு அடிச்சு தள்ளிட்டு ரொட்டவேட்டர் மூலமா எல்லாம் வந்து சாயிலோட இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க. பிஃபோர் தட் தே ஆர் யூசிங் திஸ் வேஸ்ட் டீகம்போசர். அது மாதிரி பண்ணும்போது குயிக்கா இதாயிருது. அதே மாதிரிதான் சுகர் கேன் மல்ச்சிங் பூரா மல்ச்சிங் பண்ணி மேல டீகம்போசரை பண்ணிட்டோம்னாக்கா அது வித்தின் 1 month கம்ப்ளீட்டா பூரா அப்படியே கருன்னு அப்படியே வந்து மாறிடுது. அதனால வேஸ்ட் டீகம்போசர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமா சொல்ல போனோம்னா நமக்கு வந்து அந்த அதாவது சிறு துண்டுகளாக்குறோம்ல ரொம்ப ரொம்ப ஷெட்டிங் தான் முக்கியம் சார். அதுதான் சார். இப்ப ரோட்டோவேட்டர் விட்டு ஓட்டும் போது கம்ப்ளீட்டா வந்து இதாயிரும். இது மாதிரியா இருக்கக்கூடிய ஃபீல்டு பூராமே ரோட்டோவேட்டர் விட்டு ஓட்டணும்னாக்கா இப்ப நமக்கு சுகர் கேன் ஃபீல்டு மற்ற ஃபீல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரோட்டோவேட்டர் விட்டு ஓடும் போது அப்படியே புழுதி வந்துடும். அது மாதிரி இப்ப இந்த மாதிரி பேடி ஃபீல்டு இல்ல வீட்டு அறுத்த ஃபீல்டோ ஒரு டீகம்போசர் அடிச்சு ஒரு 1 week 10 days கழிச்சு நாம வந்து ரோட்டோவேட்டர் விட்டு ஓட்டிட்டோம்னாக்கா அது பூரா தூள் ஆயிடும். அது குயிக்கா வந்து மக்கி போயிடும், சீக்கிரம் வந்து மக்கி போயிடும். அது வந்து உடனடியா வந்து கல்டிவேஷன் பண்ணலாம். அதே மாதிரிதான் மற்ற காட்டன் ஃபீல்ட் ஆகட்டும், வேற எனி கைண்ட் ஆஃப் இது இப்ப அதெல்லாம் சிலிண்டர் மூலமா அங்கேயே அப்படியே அடிச்சு விட்டுலாம், இல்ல ரோட்டோவேட்டர் மூலமா அடிச்சு விட்டு பண்ணிடலாம். இப்ப வந்து காட்டன் புல்லர் இருக்கு, அது வச்சு எல்லாம் அதுல கம்பைன்டு ரோட்டோவேட்டர் கம் சிலிண்டர் ரெண்டும் இருக்கு. பவர் டில்லர்ல யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்கு, டிராக்டர்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது புல் பண்ணி அது உடனே பூரா தூளாக்கி கொடுத்துருது. அதுக்கப்புறம் இதுல சாயில் வந்து ரோட்டோவேட்டர் வந்து தூளா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருது, பவுடர் மாதிரியே கொடுத்துருது. எல்லாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த வேஸ்ட் டீகம்போசரை ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு பண்ணாங்கனாக்கா 1 or 2 ஸ்ப்ரே கொடுத்துட்டு பண்ணாக்கா குயிக்கா டீகம்போஸ் ஆயிரும். that will be readily available to plant. ஜோ ப்ளீஸ் வந்து என்னுடைய இது பேட்டரி சார்ஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு. சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். நான் வந்து லீவ் ஆயிடும், கம்ப்ளீட்டா வந்து இதாயிடுச்சு. Okay. Thank you very much for all the participants. Thank you. Okay sir, thank you. குணசேகரன் சார், அந்த பவுல்ட்ரி லிங்க்டு ஃபிஷ் கல்ச்சர் இருக்குல்ல, பவுல்ட்ரி லிங்க்டு ஃபிஷ் கல்ச்சர். ஆமா சார். உங்களுக்கு புரியுதா? அதாவது கிணத்துல வந்து மீன்கள் இருக்கு, மேல வந்து கூண்டு வச்சிருக்காங்க.
அதுல உள்ள அந்த பவுல்ட்ரி ஃபீக்கல் மேட்டர் எல்லாம் இதுல உழுது, கிணத்துக்குள்ள விழுந்து கிணத்துக்கு. இப்ப எல்லாரும் அப்படிதான் செய்யறாங்க, நானே பார்த்திருக்கேன். அப்ப அதுல எப்படி அந்த மீனுக்கு அது போதும் இல்ல, மேல உள்ள அது வந்து விழுது ஃபீக்கல் மேட்டர். விழும்போது தண்ணிக்குள்ள விழும் போது என்ன சேஞ்சஸ் ஆகுறப்போ அது வந்து மீன் சாப்பிடத்தானே செய்யுது. ஆமா சார். பட் அதுல வந்து அப்ப அதுல வந்து சார் கொஞ்சம் ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் சார், ஒரு சின்ன இன்டர்வென்ஷன் ஆக்சிஜனேட் பண்ணனும். இல்லனா அந்த அந்த மீத்தேன் டீகம்போஸ் பண்றதுக்கோ இல்ல இதுக்கோ வந்து என்ன பண்ணனும்னா அது ஓபன் ஸ்பேஸா இருக்கு சார். இப்போ இந்த கேஜ் சிஸ்டத்துலனாக்கா அது பூரா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. இல்ல நான் சொல்றது கிணத்துக்கு மேல இருக்கு, கிணத்துக்கு மேல சார். இப்ப நான் சொல்ல வர கேளுங்க. அதாவது கோழி வந்து கேஜ் சிஸ்டத்துல வளர்க்கும் போது கேஜ் சிஸ்டம் கீழே ஃப்ளோர்ல வந்து ஒரு மெட்டீரியல் போட்டு அது மேல டெய்லிக்கு அந்த ஃபீக்கல் மெட்டீரியல் விழுந்துட்டே இருக்கும். அது வந்து ஃபுல்லா ஹீட் ஜெனரேட் ஆகி அதுல மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆயிரும். இப்ப கிணத்துக்கு மேல இருக்கும்போது என்னன்னாக்கா விழக்கூடிய அந்த மெட்டீரியல் இமீடியட்டா வந்து ஃபிஷ் வந்து சாப்பிடுறது இல்லைங்களா, அந்த மெட்டீரியல் தேங்குறது இல்ல. டெய்லி விழக்கூடிய அந்த கழிவானது தேங்கி ஒரு லேயர் மேல தேங்குறது இல்ல. கிணத்துல விழும்போது அந்த மீனானது உடனே வந்து அது வந்து சாப்பிடுறது, அந்த கழிவு பொருளை சாப்பிடுறது இல்லையா. அதுக்கு பிறகு வர்றது பூரா மீனோட கழிவு தான் கீழே அடியில செடிமெண்டா தங்கி நிற்கும். அப்ப அதுல அந்த ப்ராப்ளம் வராது சார். அப்ப சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா சார் காஜா சார்? புரியுது, சொல்லுங்க. அதனால இப்ப இந்த ஷெட்ல குரோ பண்றதுக்கும் இன்டகிரேட் ஃபார்மிங் சிஸ்டத்துல அது ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். ஒரு தண்ணியை வந்து ஒரு குளம் மாதிரி நிறுத்தி அது மேல வந்து கோழி வளர்க்கறதுக்கு ஆமா கோழி பண்ணை வச்சு அதுல மீன் வளர்க்கறது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி காம்பனன்ட். அது மீன் வளர்க்கும் போது அப்பப்ப விடக்கூடிய ஃபீக்கல் மெட்டீரியலை இது மீன் சாப்பிட்றதுனால அது வந்து அதுல வந்து எந்த விதமான இல் எஃபெக்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மீனோட செடிமெண்ட்ஸ் we will use it as manure. பட் இங்க பண்ணையில கோழி பண்ணையில புளோர்ல வளர்க்கக்கூடியதுல இந்த ஏன்னா லேயர் பை லேயரா அது இது வர்றதுனால அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸிஸ்ட் தேர். அதையும் வெளியே எடுத்துட்டாங்கனாக்கா we can use it. பட் எடுக்கிறதுல டெய்லி கிளீன் பண்றதுக்கு அவங்க லேபர் ஹைலி லெபோரியஸ்னால கோழி பண்ணக்காரங்க அதை அலோவ் பண்றது, அவங்க அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல அவங்க முட்டைக்கு கோழிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை இந்த வேஸ்ட் மெட்டீரியலுக்கு ஆர்கானிக் வேஸ்ட் மெட்டீரியலை ஆர்கானிக் வேஸ்டா யூஸ் பண்ணலாம், அதையும் மெனூர் பண்ணி நம்ம விற்கலாம், காசு பண்ணலாம் அப்படிங்கிற இதுக்கு வந்து அவங்க வர அந்த கான்செப்ட் அவங்க சீக்கிரமா அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நாமக்கல்ல இருக்க கோழி பண்ணையில் இருக்கவங்களும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லெபோரியஸ்ங்கனால அவங்க யோசனை பண்றாங்க. அது டெய்லி கிளீன் பண்ற மாதிரி இருந்ததுனாக்கா நிச்சயமா தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் தான். தேங்க்யூ குணசேகரன் சார். சார் கொஞ்ச நேரமா அந்த still I request Jevarajan, Shanti and Sharvadin sir to wait. டாக்டர் தயாளன் ஏதோ பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல டாக்டர் தயாளன் ப்ளீஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ஜோ சார். வணக்கம் சார். ப்ளீஸ் இன்ட்ரோடியூஸ் yourself sir. ஓகே சார். கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Yes sir. Very much. Sir, I am R Dayalan, retired microbiologist from Pondicherry Agro Service Industries Corporation sir. Okay sir. Mr. Rasu வந்து எனக்கு பேட்ச்மேட், BSc Agri பேட்ச்மேட். ஓகே. அவரு அடிக்கடி இதெல்லாம் அனுப்புவார், லிங்க் எல்லாம் அனுப்புவார், நான் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் போயிட்டு இருக்கு சார். ராசு நல்லா அழகா வந்து விளக்கமா சொன்னாரு, விவசாயிகளுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நல்லா விளக்கமா சொன்னாரு சார். நீங்க சொன்ன மாதிரி அது வந்து ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடா போட்டு அவர் அனுப்பிச்சாருன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு இதே அப்படியே யூஸ் பண்ணவே தேவையில்லை, அவ்வளவு அழகா நல்லா சயின்டிபிக்கா பேசிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். என்னன்னா அங்க நான் வந்து பாண்டிச்சேரியில ஆக்சுவலா பிளாஸ்டிக்ல நான் ஒர்க் பண்ணது கேள்விப்பட்டிருப்பீங்க. பிளாஸ்டிக் இஸ் நோன் ஃபார் இந்த கம்போஸ்ட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ். இந்த கம்போஸ்ட் நாங்க இந்த நகர கழிவுல இருந்து நாங்க வந்து கம்போஸ்ட் உரம் தயாரிச்சு வித்துட்டு இருக்கோம். இப்போ இதுல இந்த பண்ணை கழிவுகள் வந்து கம்போஸ்ட் பண்றதுன்றது இட் இஸ் வெரி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் ப்ராசஸ் தான். அவர் சொன்ன மாதிரி, ராசு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த கிராப் ஸ்டபிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சு கம்போஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் மெத்தட், சயின்டிபிக் மெத்தட். The end product will be very superior. ஆனா practically பாத்தீங்கன்னா it is not possible.
என்னன்னா ரொம்ப வந்து அதுக்கு லெபோரியஸ் ஆகும், லெபோரியஸ் ப்ராசஸ். காஸ்ட் இன்வால்வ் வில் பி மோர், காஸ்ட் இன்வால்வ் வில் பி வெரி மச். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து they will hesitate to collect, to spend on labor, collect and cut it and process all these things. அதனால அவரு கடைசியா மிஸ்டர் குணசேகரன் சார் பேசினார் பாத்தீங்களா, அதுதான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் சார். அங்கேயே இன்சைட்டு ரொட்டவேட்டர் போட்டு அந்த இதை வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி, தட் இஸ் கட் பண்ணி சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணி அந்த மைக்ரோபியல் கல்ச்சரை நீங்க வந்து போட்டீங்கன்னா இது வந்து நல்ல அருமையான வந்து நல்ல ஒரு கம்போஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். பட் த டைம் டேக்கன் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் சார். ஸோ த டைம் பிட்வீன் த சப்சிக்வெண்ட் கிராப்ஸ் என்ன விவசாயி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பேடின்னா சீட் டு சீடு போயிட்டு உடனே அடுத்தாப்புல அவருக்கு வந்து இந்த ஹார்வெஸ்ட் பண்ண உடனே நாத்தாங்கால் ரெடியா இருக்கும், ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாத்தாங்கால் ரெடியா இருக்கும். அது ஹார்வெஸ்ட் பண்ணி உடனே ஒரு 2-3 நாள்ல உடனே தண்ணி வச்சு உழுது உடனே நாத்து நட்டுருவாங்க. ஸோ இந்த கிராப் ஸ்டபிள்ஸை அந்த வைக்கோல வந்து அவங்க கலெக்ட் பண்ணி வித்துருவாங்க. ஓகே, இது இன்னொரு சார் சொன்னாரு, ஐ திங்க் டாக்டர் சுப்பிரமணி, பஞ்சாப் ஹரியானா இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இருக்கு, கேபிட்டல்ல வந்து பெரிய பொல்யூஷன் பிகாஸ் ஆஃப் பர்னிங் ஆஃப் திஸ் கிராப் ஸ்டபிள்ஸ் தான். இப்ப இதை கலெக்ஷன் பண்ணி நீங்க வைக்கோலா விற்கிறது ஓகே, அது வந்து அந்த ப்ராசஸையும் நம்ம வந்து தடுக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஃபுட் செயின், அந்த ஃபுட் செயினை பிரேக் பண்ணக்கூடாது. வைக்கோல் வந்து நெசசரி ஃபார் த கேட்டல். ஆனா டிமாண்ட் இல்லாத இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இன்ஸ்டெட் ஆஃப் கலெக்டிங் த வேஸ்ட் அண்ட் கம்போஸ்டிங் இட் இன் ஒன் பிளேஸ், அங்கேயே மிஸ்டர் குணசேகரன் சொன்ன மாதிரி இன்சைட் டு இன்கார்பரேஷன் இன்டு த சாயில் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ். இது வந்து இதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிராப் ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து they are rich in carbon sir, as all of us are aware. நைட்ரஜன் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க மைக்ரோபியல் கல்ச்சர் போடக்குள்ள டீகம்போசிஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்ட்ரானியஸ் நைட்ரஜன் சப்ளை கொஞ்சம் கொடுத்தாதான் அந்த டைஜஷன் ப்ராசஸ் குயிக்கா இனிஷியேட் ஆகும். ஸோ அதனால என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்க அந்த மாதிரி அந்த சாயில்ல இன்கார்பரேட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரோட்டவேட்டர் போட்டு பல்வரைஸ் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பல்வரைஸ் பண்ண உடனேவோ நைட்ரஜன் ஃபார்ம் ஆஃப் யூரியா சே ஒரு 1% அவன் சொல்லி கேட்டு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள்ட்ட 3 எனக்கு 10 12 வேணும். அதனால மத்த ஹலோ சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 1% or 2% நைட்ரஜன் ஐ மீன் யூரியா சொல்யூஷன் போட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டீகம்போசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஃப்ரம் டிஎன்ஏ இதையும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் படல் பண்ணீங்கன்னா the decomposition time can be brought down from 45 days to not later than 25 to 30 days. See ரொம்ப வந்து this is a biological process. இது வந்து நம்ம வந்து ஒரு மேஜிக் கிடையாது. உடனே வந்து நான் 5 நாள்ல கொடுக்குறேன் கம்போஸ்ட் 10 நாள்ல கொடுக்குறேன்னா it is quite impossible. This is a biological process. We have to allow time. அதுக்காக தான் நம்ம வந்து அதெல்லாம் ஷ்ரெட் பண்றோம். மாய்ஸ்சர் கரெக்டா 60 to 65% மெயின்டைன் பண்றோம். சாயில்ல இருக்கிற மைக்ரோப்ஸும் நீங்க படல் பண்ணக்குள்ள சாயில்ல இருக்கிற மைக்ரோப்ஸும் அதை வந்து நல்லா டிகிரேட் பண்ணும். மோர் ஓவர் எக்ஸ்ட்ரானியஸ் சோர்ஸ் ஆஃப் மைக்ரோபியல் லோடு நீங்க கொடுக்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு அமெனபிள் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகி உங்களுக்கு டீகம்போஷன் டைம் வந்து 45 டேஸ்ல இருந்து ஒரு 25 to 30 டேஸ் குறைச்சாலே பெரிய விஷயம். இதை வந்து விவசாயிக கிட்ட கொண்டு போய் இந்த 30 டேஸ் அவங்க வந்து ஸ்பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் கிராப்புக்கு போறதுக்கு முன்னாடி 30 டேஸ் அவங்க ஸ்பேர் பண்ணுவாங்களா, இதுதான் முக்கியமான கொஸ்டின். டெல்டா ரீஜன்ல இதெல்லாம் வந்து நம்ம போய் பேசவே முடியாது, தஞ்சாவூர்லாம் பேச முடியாது. ஸோ மற்ற ஏரியால பிட்வீன் 2 கிராப்ஸ் அந்த ஒரு 30 டேஸ் டு 35 டேஸ் பீரியட் அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம நிறைய வந்து சாயில் வந்து ஆர்கானிக் மேட்டர் நிறைய என்ரிச் பண்ணலாம். இந்த வாட் யூ கால் தட் கிரீன் ஹவுஸ் கேஸ் மிட்டிகேஷன் பண்ணலாம். இதுல முக்கியமான இன்னொன்னு கார்பன் ட்ரேடிங் சார். இதை ஜோ சார் நீங்க ஐ திங்க் யூ கேன் டேக் இட் அப் டு த கவர்மெண்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி வந்து இப்போ நீங்க கிராப் ஸ்டபிள்ஸ் நீங்க போட்டு ஐ திங்க் டாக்டர் சுப்பிரமணி வில் அக்ரி வித் மீ. நீங்க பஞ்சாப் ஹரியானால இடத்துல நீங்க கிராப் ஸ்டபிள்ஸ் எரிக்கக்குள்ள 1 ஏக்கர்ல இருந்து எத்தனை டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. ஓகே, பை கம்போஸ்டிங்
நீங்க யூ ஆர் ரெடியூசிங் தட் பொல்யூஷன் லோட். கார்பன் டை ஆக்சைடு இத்தனை டன் நான் ஒரு ஏக்கர்ல இருந்து வெளியாகிறத நான் தடுத்துருக்கிறேன் அப்படின்றத நீங்க டாக்குமெண்ட் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஹீட் பண்ணி வச்சு ஒரு அனரோபிக் ப்ராசஸ்ல போச்சீங்கன்னா மீத்தேன் கேஸ் எவால்வ் ஆகும். மீத்தேன் கேஸ் போனாலும் வந்து உங்களுக்கு பொல்யூஷன் ஆகும். தட் வில் கான்ட்ரிபியூட் டு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ அதையும் வந்து நீங்க அனரோபிக் ப்ராசஸை கட் பண்ணி ஏரோபிக் டீகம்போசிஷன் பண்ணீங்கன்னா யூ கேன் சேவ் லாட் ஆஃப் இந்த பொல்யூட்டிங் கேசஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ணலாம். அதே சமயத்துல ஒரு விவசாயிக்கும் கார்பன் ட்ரேடிங் மூலியமா we can teach them to earn money. This is very important aspect. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நீங்க தான் கொண்டு போகணும். கார்பன் ட்ரேடிங் வந்து ஒரு முக்கியமானது. ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி ரிலேட்டட் டு இண்டஸ்ட்ரீஸ், it also related to agriculture. For example, paddy fields, as you are aware, paddy field வந்து வாட்டர் லாக்டு கண்டிஷன்ல மீத்தேன் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நான் பேடி போட்டேன்னா இந்த சீசன்ல எவ்வளோ மீத்தேன் எவால்வ் ஆகுது. நான் பேடி போடாம வேற ஒரு கிராப், ஒரு ஹார்டிகல்ச்சர் கிராப் இல்லை வேற ஏதாவது கிராப் போட்டேன்னா அப்போ மீத்தேன் இத்தனை டன்னு நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து அதாவது பேடி க்ரோயிங் ஃபார்மர் ட்ரெடிஷ்னலா பேடி க்ரோ பண்றவரு பேடி போடாம நான் வேற ஒரு கிராப் போட்டு இத்தனை டன் மீத்தேன் நான் சேவ் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு இத்தனை டாலர் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். திஸ் இஸ் கார்பன் ட்ரேடிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் சார். சார் நீங்க அதை இனிஷியேட் பண்ணுங்க. வந்து ஒரு இதுவா கொடுங்க. இதுதான் சார் என்னோட சஜஷன் சார். Thank you sir. Thank you. Thank you சார் ஜஸ்ட் ஒன் செகண்ட் சார். டாக்டர் தயாளன் சார், நீங்க சொல்ற மாதிரி சார் அந்த பஞ்சாப் ஹரியானா ஃபார்மர்ஸ் வந்து அந்த டியூரேஷன் சொல்றீங்கல்ல 30 நாள், அதுக்கு வந்து they are not ready for that. அதான் சொல்றேன் they are not ready. அதனால தான் வந்து they are going for burning the crop. ஏன்னா அவங்களுக்கு டியூரேஷனே வந்து 15 days தான் அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் கிராப். ஆக்சுவலா அந்த 15 daysல will you be able to give a culture which can degrade the entire thing? அது முடியாது சார். அதுதான் கேக்குறாங்க. அதுக்கு தான் வந்து அந்த டிகம்போஸ் பண்றதுக்கு சயின்டிஃபிக்கா வந்து வெரி ஷார்ட் டைம்ல வந்து யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு செல்லுலோஸ் டீக்ரேடேஷன் பாக்டீரியா அல்லது ஆர்கானிசம் வந்து கொடுக்க முடியுமா? செல்லுலோஸ் டிகிரேடிங் ஃபங்கை and பாக்டீரியா இருக்கு சார், நிறைய இருக்கு சார். பெனிசிலியம் பட் இருக்கு சார். ஆனா இவர ஃபாஸ்டா 15 டேஸ்க்குள்ள முடியுமாங்கறத क्वेश्चन அப்படி சார். 15 டேஸ்க்குள்ள முடியாது. It will take 30 to 40 days time. இல்ல இப்ப இதுல ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்து mesophilic reaction சார். Yes. Cellulose degradation வந்து as you are aware it is mesophilic reaction which happens between temperature 30 degrees to 35 or 40 degrees sir. 40 degrees sir. If you want to increase the reaction rate, you have to go in for thermophilic reaction. Okay. Thermophilic reaction போனீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூரேஷனை கம்மி பண்ணலாம். தெர்மோஃபிலிக் பாக்டீரியா நீங்க தெர்மோஃபிலிக் நீங்க டெவலப் பண்ணணும். என்ன சார் தெர்மோஃபிலிக் ஆர்கானிசம் வந்து வெரி ரேர் ஆர்கானிசம் அவைலபிள் சார் ஆக்சுவலா. ஆமா, அது ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் ஹரியானால கோல்ட், டெம்பரேச்சர் இஸ் வெரி கோல்ட். தெர்மோஃபிலிக் ஆர்கானிசத்தை வந்து grow பண்றது வெரி டிஃபிகல்ட் சார். வெரி டிஃபிகல்ட். யா அதுதான் சொல்றேன். நீங்க அதுதான் ஒரு பாசிபிலிட்டி. வேற வந்து நீங்க வந்து இந்த டியூரேஷன் வந்து குறைக்கிறதுக்கு வேற சான்ஸ் இல்ல. சரி, என்னதான் நைட்ரஜன் சப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த இத வந்து அந்த duration of the composting process வந்து குறைக்கிறது it is very 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 difficult because it is a biological process unless and otherwise you develop a super strain. Yes sir. Sir, please share your number in that or chatting box. Yes sir. Yes. சார் சுப்பிரமணியம் பெருமாள் சார், இப்ப என்ன பேட்டிக்கு அப்புறம் ரெண்டாவது கிராப் என்ன சார் போடுறாங்க பஞ்சாப்ல? பஞ்சாப்ல வந்து வீட் சார். சரி, வீட்டுக்கு அப்புறம் என்ன சார்? வீட் ஆஃப்டர் வீட்டேவா? வீட்டுக்கு அப்புறம் திரும்பி வீட்டுல போடுறாங்களா? Shall I tell you a practical experience சொல்லட்டா? பஞ்சாப் ஹரியானா வச்சு சொல்லட்டா? Yes, ஜெபராஜன் சார் ப்ளீஸ் இன்டராக்ட். Yes. அதாவது பஞ்சாப் நான் சொல்ல நினைச்சேன், சார் சொன்னது ராசு சார் நல்லா சொன்னாங்க. பட் as a farmer point of view, I am a farmer. ரொம்ப காஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் நாட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நானும் பண்ணி ஏற்பட்ட லாஸ் ஆயிருக்கு இதே மாதிரி. அதனால சொல்ல நினைச்சேன். பட் டாக்டர் தயானன்னா அவங்க நல்லா சொல்லிட்டாங்க. அதை தான் நான் சொல்ல விரும்பினேன். ஓகே, நம்பர் 1 இந்த பஞ்சாப் ஹரியானா சொல்லுதேன். அண்ட் தென் ஐ வாண்ட் டு டெல். நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, வேஸ்ட் டீகம்போசரை ஒரு நாள் எங்களுக்கு ஒரு தோட்டத்துல அதிகம் தேக்கு மரங்கள் வேலி ஃபென்ஸ்ல போட்டிருக்கோம். எங்க அப்பா போட்டிருந்தாங்க. அதை நாங்க 3 வருஷத்துக்கு முன்னால கட் பண்ணோம். அப்போ ஆர்கானிக்கா நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுல ஒரு 5-6 டிராக்டர் லோடு இது கிடைச்சது. கொப்புகளெல்லாம் இருந்துச்சு. பெரிய பெரிய கொப்பு மட்டும் வெட்டிட்டோம். மற்றபடி எல்லாம் போட்டு வேஸ்ட் டீகம்போசர் தான் ஒரு 2 டிராக்டர் லோடு
இருந்தது. ஒண்ணு சொன்னேன், எங்க பசங்க தெரியாம 2 லோட போட்டாங்க. போகும்போதெல்லாம் பீஸ் வேஸ்ட் டிகம்போசர் ஒரு 4000 லிட்டர் கொண்டு போனா எப்படி இருக்கும். ஒரு 20-30 டேஸ் பண்ணாங்க, பண்ணிட்டு உழுதும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடையாது. கம்பு தேக்கு கம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதுல 45 டேஸ் 40 நாங்க செக் பண்ணல. 45 டேஸ்ல சாணியை வந்து பவுடர் ஆக்கிக்கணும். சார் சொன்ன மாதிரி நைட்ரஜன் தேவை, அதுல சாணியில நைட்ரஜன் இருக்கு. நீங்க தட்டை இதெல்லாம் போட்டீங்கன்னா அடுத்து அதிக பேர் நீங்க சொன்னீங்க கோழி மனுவரை எப்படி பண்ணலாம்னு. கோழி மனுவரை என்ன பண்ணலாம், தட்டை விட்டைய அதுல நைட்ரஜன் இருக்கு, நமக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் நைட்ரஜன். ஓடி கேன் டூ அதுல மிக்ஸ் பண்ணிட்டு வேஸ்ட் டிகம்போசர் போட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் 60 டேஸ்ல இந்த மாதிரி ஈவன் இந்த ஷ்ரெடிங்ல தேவையில்லை, சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு கூட தேவையில்லை, ஓரளவுக்கு முடிச்சோம். மேபி 3 மந்த்ஸ்ல எல்லாம் மக்குனவன பழபடி எடுத்து போட்டு அகைன் ஒரு வேஸ்ட் டிகம்போஸ் பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸ்ல பவுடர் மாதிரி ஆயிடும். யூ டோன்ட் ரிக்யர் எனி சீடிங் ஆர் இதெல்லாம் தேவையில்லை. ஆனா ஒரே இது கண்டிஷன், நல்ல மாய்ஸ்சர் இருக்கும். அப்ப என்ன செய்யலாம், நம்ம மழை நேரத்துல பண்ணலாம், மற்ற டைம்ல பண்ணது கொஞ்சம் கஷ்டம். ஆர் வி ஹேவ் டு டு இட். ஃபீல்ட்ல நாங்க போட்டிருக்கோம், இட்ஸ் வெரி ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்னைய கேட்டா வேஸ்ட் டிகம்போசர் பட் வேஸ்ட் டிகம்போசர் டூ ஃபாஸ்ட், இதெல்லாம் ஃபாஸ்டஸ்ட் இது. நான் அதிகம் கல்ச்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். கொரியன் நேச்சுரல் ஃபார்மிங், இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் நீங்க படிச்சு பாருங்க, இட்ஸ் ஆல் அவைலபிள் ஃப்ரீயா, மேனுவல் இருக்கு. அதில் IMO 1 IMO 2 மலையில உள்ள ஒரு குரூப் ஆஃப் ஃபஞ்சைஸ் அண்ட் பாக்டீரியாஸை எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. அது நாங்க பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். வேஸ்ட் டிகம்போசர் இந்த ஃபாஸ்ட் கிடையாது, 2 months or 3 months ஆகும். அதுல வந்து நீங்க நியூட்ரியன்டே கொடுக்கண்டாம், அதாவது என்ரிச் பண்ணன்னு தேவையில்லை. அதுலேயே உள்ள எல்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ப்ரொடக்ஷன் இஸ் வெரி நைஸ். ஒன்லி நம்ம டிஃபிகல்ட் மலைக்குள்ள போட மாட்டேங்காங்க. எல்லா இடத்தையும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டூ மச் தரார் பண்ணாங்க. அந்த மலையில உள்ள மக்கள் எடுத்து வரணும். ஒரு 10 மூடை எடுத்தா போதும், ஐ கேன் ஃபார்முக்கு போகும். முடியல, அதான் ப்ராப்ளம் இருக்கு. சரி சார், இதான் தயாளன் சார் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஒன்னு நான் சொல்லுறேன், ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன் சார். ஒரு பாயிண்ட், பஞ்சாப்ல ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சல, நானும் பஞ்சாப் டெல்லியில இருக்கனால பஞ்சாப் அடிக்கடி போயிட்டு வருவேன். என்ன ப்ராப்ளம்னா, இந்த ரைஸ் பேடி ஃபீல்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நவ் எக்ஸ்போர்ட்ல பஸ்மதி ரைஸ் வெரி டெவலப்ட், ஒரு வெல் டெவலப்ட் மார்க்கெட் இந்தியால இருந்து இருக்கு. எல்லாருமே அப்ராட்ல நல்லா பஸ்மதி ரைஸ் சாப்பிடுறாங்க. ஸோ ஒரு மார்க்கெட் இருக்கு. 30,000 crores வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் சார். ஆமா, அதனால என்ன பண்ணுறாங்க, இப்போ முந்திய பார்க்கும்போது ஒரு பிரீமியமா ஹைஃபையா இருந்துச்சு. இப்போ வந்து மெனி பீப்புள் தே ஆர் ஈட்டிங் இட். அப்போ என்ன பண்ணுறாங்க, பஞ்சாப் ஃபார்மர்ஸ் எல்லாருமே நார்மல், இது வந்து முந்தி வந்து டேராடூன் பக்கத்துல மலை ஏரியாவில் என்ன சொல்லுவாங்க, ருத்ரப்பூர் சார், ருத்ரப்பூர் அந்த உத்தராகண்ட்ல தான் போட்டுட்டு இருந்தாங்க. உத்தராகண்ட்ல ருத்ரப்பூர் ரீஜன். ஆமா, கொஞ்சம் ஏரியாவில பண்ணுவாங்க. அங்க சுண்ணாம்பதியம் உள்ள இருக்குமாங்க, நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அரோமேட்டிக் ஒரு இந்த கிழங்கு மாதிரி, நம்ம பனங்கிழங்கு மன மாதிரி இருக்கும் அந்த பஸ்மதியில. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சோ மெனி ஹைபிரிட் வெரைட்டிஸ் சம்திங் எல்லாரும் பண்ணுதாங்க. கொஞ்சம் நம்முடைய ஆசை தான், ஃபார்மர்ஸ்ல ரொம்ப ஆசை. அது வந்து 150 to 180 டேஸ் வருது. நீங்க செப்டம்பர்ல பஞ்சாப்ல போயிருக்கேன், ஃபுல்லா பஸ்மதி ரைஸ் இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன், ஃபார்மர்ஸ் ஆசைப்பட்டு ரொம்ப நாள் இழுக்கும் போது கோதுமையை வந்து குளிருக்கு முன்னால முளைக்க வைக்கணும். அப்போ they have a time. So farmers also they have to think about it. Either instead of நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட பண்ணி சூப்பர் பக்க கொண்ட சூப்பர் ஃபங்கஸை கொண்டு கட்டோம், நம்ம சூப்பர் கொஞ்சம் ஃபாஸ்டா இந்த ஷார்ட் டைம் இது பண்ண எனக்கு அதான் வழி நான் நினைக்கிறேன். அதான் ஒன் ஆஃப் த ரீசன் சார். மற்றபடி சார் இந்த அடுத்து கோழி எருவை இன்னொன்று என்ன செய்யலாம்னா, கோழி எருவை இந்த புல்லு, நம்ம தோட்டத்தில் உள்ள புல்லு களை எல்லாம் இருக்கலாம், அதுல போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க பண்ணலாம். வேஸ்ட் டிகம்போஸ் பண்ணீங்கன்னா 2 monthsல நல்ல பவுடர் ஆகும். ஐ ஹேவ் பீன் யூசிங் நத்திங் அட் ஆல். இது வந்து கோழி எருவை ஒரு 2 monthsல நல்லா ஆயிருக்கு சார். நல்லா போட்டுட்டு அடுத்து மிக்ஸ் பண்ணணும் தேவையில்லை. இந்த என்ன சொல்லுவாங்க, நான் முந்தி தெரியாம 7-8 வருஷம் இருந்தாலும் அப்பதான் அக்ரி படிச்சு பார்க்கும்போது இந்தூர் மெட்டர்னாங்க, அது நாங்க எனக்கெல்லாம் 6 மாசம் 8 மாசம் எங்க குப்பைப்பள்ளி வந்து சூடு இறங்கவே செய்யலை. எவ்வளவோ பண்ணி பார்த்தேன், டோட்டல் வேஸ்ட் வைக்கல, நானா போய் ஆட்களை வச்சு கலெக்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இப்ப நான் பண்ணி பார்த்தேன். நவ் ஐ கம் டு நோ வேஸ்ட் டிகம்போசர் போடுங்க, 2 monthsல சாணி வந்து பவுடர் மாதிரி ஆயிடும். ஒரு சாணியை வந்து பச்சை சாணியை ஒரு 45 டேஸ் கழிச்சு அந்த இடத்துல வேஸ்ட் டிகம்போஸ் போட்ட இடத்துல ஒன்றும் மிக்ஸ் எல்லாம் பண்ணா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுதுங்க. அது சட்டையில இருந்தா ஃபுல் அண்ட் ஷர்ட் ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காங்க, ஒன்று தட்டைக்கள் ஒன்று பவுடர் மாதிரி கொண்டு வந்து. தேங்க்யூ Mr. Jabaraj, can I explain? ஒரு நிமிஷம் ஜோ. அதாவது இப்ப சார் ஜபராஜ் சார் நல்லா தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் அப்படியே திரும்பி எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் டிகம்போசர் வந்து ஒரு தீர்வு அமையுது. ஒரு பாயிண்ட். இப்ப அவரு சுப்பிரமணியன் சார் கேட்டதுக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா,
பேடி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாம் அந்த ஸ்டபுள்ஸ் தானே சார் நீங்க சொல்றீங்க, இல்ல பேடி ஸ்ட்ராவே சொல்றீங்களா? சார் அந்த ஹார்வெஸ்டிங் பண்ணும்போது சார் மெக்கனைஸ்ட் ஹார்வெஸ்டிங் போறாங்க சார் அவங்க பஞ்சாப் ஹரியானாவில். அதுல இப்ப நம்ம ஊர்கள்ல மேனுவல் ஹார்வெஸ்டிங் வந்து கொஞ்சம் அடியை ஒட்டி ஹார்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா வேற கேஸா அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மேம்போக்கா அது வந்து அந்த ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தாவே விட்டுறாங்க ஆக்சுவலா. ஆமா ஆமா, ஒரு அரை அடிக்கு மேல இருக்கும். ஆமா, அரை அடிக்கு மேல விடும்போது வந்து பாத்தீங்கன்னா அத நம்ம பழையபடி தண்ணி பாய்ச்சி பழையபடி ரோட்டவேட்டர் போட்டு படலிங் பண்ணி அதுக்கு வந்து சஃபிஷியன்ட் டைம் கிடையாது மக்கு வைக்கிறது, டிகம்போஸ் பண்றதுக்கு. அவர் சார் சொன்னது மாதிரி, செபராஜன் சார் சொன்னது மாதிரி அவங்க பிஃபோர் வின்டர் ஆரம்பிக்கிற முன்னால வந்து வீட் ஹேஸ் டு பி ஜெர்மினேட்டட். அதனால என்ன பண்றாங்கன்னா இமிடியட்லி தே ஆர் கோயிங் ஃபார் ஃபயரிங் த கிராப் ஆக்சுவலா. நம்ம சொல்ற அவர் சார் நம்ம டாக்டர் தயாளன் சொன்ன மாதிரி ஒன்னு வி ஹேவ் டு கோ ஃபார் தெர்மோபைலிக் ஃபங்கஸை டெவலப் பண்ணி அந்த ஆர்கானிசத்தை டெவலப் பண்ணி வெரி ஃபாஸ்டா வந்து டிக்ளேர் பண்ண வைக்கணும். அதெல்லாம் R&D பேஸ்ட், இட் டேக் சம் லாட் ஆஃப் டைம், இயர்ஸ் டுகெதர். ஓகே, இப்ப அவர் சொல்ற மாதிரி வந்து வேற சொல்யூஷனே இல்லை சார் ஆக்சுவலா. ஷார்ட் டைமா ஒன்று வந்து அவர் சொல்ற மாதிரி பாசுமதி ரைஸோட டூரேஷனை வந்து குறைச்சு கொண்டு வந்து வி ஹேவ் டு கிவ் தி எனஃப் டைம் ஃபார் டிகம்போசிஷன். 6 மாதம் 5 to 6 months இருக்குல்ல சார், இந்த ஷார்ட் டூரேஷனை குறைக்கிறதுக்கும் வந்து வி நீட் லாட் ஆஃப் ரிசர்ச். ஆமா சார். எஸ் சார். நம்ம நெல் தரிசில் உளுந்து, நெல் தரிசில் தட்டைப்பயிறு, இதே மாதிரி நெல் தரிசில் பயிர் வகை பயிர்னு போடுறோம் இல்லையா? நெல் தரிசில் போற மாதிரி போறோம். அது மாதிரி அந்த கல்டிவேஷன் பண்ணாக்கா அந்த ஸ்டபுள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுட் மெட்டீரியலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த ஸ்ட்ரா பூராமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி இப்ப பண்டில் பண்ணிருப்போம். மெக்கானிசேஷன்ல பூராமே ஸ்ட்ரா பூரா ஹார்வெஸ்ட் பண்ணி பண்டில் பண்ணிது. ஸ்டபுள்ஸ் மட்டும் தான் இப்ப ப்ராப்ளம்ங்கறீங்க. டெஃபினட்டா இந்த வேஸ்ட் டிகம்போசர் அவர் சொல்றப்ப அது ஆடட், அதாவது இந்த இருக்கக்கூடிய குயிக்கா செல்லுலோஸ் டிகம்போஸ் பண்ணக்கூடிய இதை வந்து மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணாக்கா பண்ணிடலாம் நான் நினைக்கிறேன். ரோட்டோவேட்டர் விட்டு நம்ம கம்ப்ளீட்டா வந்து நல்லா பல்வரைஸ் பண்ணிட்டோம்னாக்கா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, பரவாயில்ல. ஏன்னா இப்ப நம்ம ஈரோடு பக்கம்லாம் பாத்தீங்கன்னா கரும்புக்கு இப்ப மூடாக்குங்கிறது ஒரு கான்செப்ட். மூடாக்கு கான்செப்ட் தான் நேச்சுரல் ஃபார்மிங்ல ஒரு ஒன் ஆஃப் தி மெயின் கான்செப்ட். மல்ச்சிங், அதுல வந்து அப்படியே மல்ச் பண்ணும்போது அதுல வந்து அதுல ஈல்டு நிறைய கிடைக்குன்னு தான் சொல்றாங்க. மைக்ரோ கிளைமேட்டு, மைக்ரோ ஃப்ளோரா எல்லாமே வந்து அதுல அந்த மல்ச்சிங்ல நிறைய இருக்குங்கிறது தான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கோட கான்செப்ட். அதனுடைய இதுவும் அதுதான். இப்ப ஈரோடு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கரும்புல என்ன பண்றாங்கன்னாக்கா மருதாம்பு விடக்கூடிய பயிர்ல அறுத்துட்டு அப்படியே தான் விட்டுறாங்க. பூரம் போட்டு மேல டீகம்போசர் ஸ்ப்ரே பண்ணிடுறாங்க. அந்த கரும்பு சோவை பூராமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு கரும்பு சோவை பூரா முதல்ல எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எரிக்கிறது கிடையாது. இப்ப டீகம்போசர் போடுறாங்க. 15 நாள்ல கம்ப்ளீட்டா வந்து இதாயிருது. 15 days தான் மேக்சிமம். அதுக்கு பிறகு நல்லா அது திரும்பி நல்லா மக்குது. திரும்பி டீகம்போஸ் கண்டினியூஸா மேல ஸ்ப்ரே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு 15 days இன்டர்வல்ல ஒரு 2 முறை இல்லை 3 முறை கூட கொடுக்குறாங்க. அது கொடுக்கும்போது அந்த சுகர் கேன் த்ராஷ் பூராமே வந்து கம்ப்ளீட்டா இதாகி டீகம்போஸ் ஆகி அதுக்கு வந்துடுது. ரெட்டூன் கிராப்புக்கு அது யூஸ் பண்றாங்க. அது எரிக்கிறது முதல்ல எரிக்கிறது ஒண்ணுதான் ஒரே சால்வேஷனா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அது கிடையாது. அது மாதிரியான ஒரு இது பண்ண முடியுமாங்கிறது வேணா யோசனை பண்ணி பாருங்க. எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ சார். குணசேகரன் சார், தேங்க்யூ. நான் இப்போ பாலாஜி சார் ரெடியா இருந்தா பேசலாம். பாலாஜி, டாக்டர் பாலாஜி ஃப்ரீயா இருக்கீங்களா? டாக்டர் பாலாஜி? No, he is not free, I think. Then முருகேசன் சார், உங்களுக்கு முன்னாடி டாக்டர் தயாளன் கொஞ்சம் பேச கேக்குறாங்க. டாக்டர் தயாளன் ப்ளீஸ். டாக்டர் தயாளன் ப்ளீஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் ஆட் பண்ண விரும்புறேன் சார். ஏன்னா பவுல்ட்ரி மேன்யூர் நம்ம மத்த ஆர்கானிக் தட் இஸ் கிராப் ஸ்டபிள்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கம்போஸ்டிங் பத்தி பேசக்கூட பவுல்ட்ரி மேன்யூர் நம்ம அது கூட கிளப் பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் பவுல்ட்ரி மேன்யூர், இட் இஸ் அனிமல் பேஸ்ட் ஃபீக்கல் மெட்டீரியல். இட் இஸ் வெரி ரிச் இன் நைட்ரஜன். என்ன நமக்கு ஒரே ஆப்ஷன்னா அது ஹீட் டெவலப் ஆகும் தான். ஏன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டீகம்போசிஷன் இஸ் கோயிங் ஆன். கையை உள்ள வைக்க முடியாது. நீங்க அந்த டீகம்போசிங் ஹீட்ல கையை உள்ள வைக்க முடியாது. அவ்வளவு ஹீட்டா இருக்கும். டெம்பரேச்சர் வில் கோ அப் டு 70 to 80 degrees centigrade. ஸோ அப்படி இருக்கக்குள்ள என்ன பண்ணலாம், குயிக்கா அதை வந்து நல்லபடியா யூஸ் பண்ணணும்னா அதை வந்து மற்ற கிராப் ஸ்டபிள்ஸ் கம்போஸ்ட் பண்றீங்க இல்லையா, அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா
அந்த கிராப் ஸ்டபிள்ஸ்ல யூ ஹாவ் வைட் சிஎன் ரேஷியோ, கார்பன் நைட்ரஜன் ரேஷியோ வைடா இருக்கும். அதனால டீகம்போசிஷன் ரேட்டு வந்து ஸ்லோவா இருக்கும். இந்த பவுல்ட்ரி மேன்யூரை நீங்க அதுல ஆட் பண்ணிட்டு டீகம்போசிஷன் அந்த ஹீப் ரெடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் கண்டென்ட் இந்த டீகம்போசிங் மாஸ் ஆகுது. அதனால ரியாக்ஷன் ரேட் வில் பி வெரி ஃபாஸ்டர். யாரும் சார் சொன்னாங்க, ஐ திங்க் குணசேகரன் சார், சுப்பிரமணியன், காயிர் பித்து கூட கலந்து பண்ணலாம் அப்படின்னு. ஸோ காயிர் பித்து வந்து நீங்க இந்த பவுல்ட்ரி வேஸ்ட்டை கலந்து அப்படியே அப்ளை பண்ண முடியாது, அதையும் நீங்க டீகம்போஸ் பண்ணி ஆகணும். காயிர் பித்துல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் ஹஸ் காட் ஹை அமௌண்ட் ஆஃப் லிக்னின். லிக்னின் இஸ் நாட் ஈஸிலி பயோடிகிரேடபிள். செலுலோஸ் வந்து ஓரளவுக்கு, செலுலோஸ் செமி செலுலோஸ் ஓரளவுக்கு குயிக்கா 45 days 50 daysல டிகிரேட் ஆயிடும். ஆனா லிக்னின் வந்து இட் டேக்ஸ் மச் மோர் டைம். இட் டேக்ஸ் மோர் தென் 6 months. காயில் பித்துல யூ ஹவ் காட் லாட் ஆஃப் லிக்னின், அஃப்கோர்ஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செலுலோஸ். நீங்க என்ன பண்ணலாம், இந்த காயில் பித்தை வந்து ஒரு இந்த பல்கிங் ஏஜென்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த கிராப் வேஸ்ட் கூட இந்த பவுல்ட்ரி மிக்ஸ், காயில் வேஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த கிராப் ஸ்டபிள்ஸ் கூட நீங்க அந்த வேஸ்ட் கரெக்ட் பண்ணி போடுறீங்களா கம்போஸ்டிங், அது கூட மிக்ஸ் பண்ணீங்கன்னா பல்கிங் ஏஜென்ட். பல்கிங் ஏஜென்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏரேஷன், ஈஸி ஏரேஷன் வில் பி அமினபிள். ஸோ அந்த ஒரு வகையில காயில் பித்து யூஸ் ஆகும் டெஃபினட்டா. ஸோ இந்த காயில் பித்து அண்ட் பவுல்ட்ரி மெனியூர் ரெண்டும் சேர்த்து நம்ம கம்போஸ்டுக்கு யூஸ் பண்ணலாம். டைரக்டா பவுல்ட்ரி மெனியூர் நிலத்துல போடக்கூடாது. இந்த பாயிண்ட் தான் சார். தயரன் சார், தயரன் சார், நான் சொன்ன அதான் சொன்னேன், அது கோழி காயிற்பித்து கம்போஸ்ட் சொன்னேன். காயிற்பித்து கம்போஸ்ட் பிளஸ் வேஸ்ட் டிகம்போசர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொன்னேன். காயிற்பித்து டிகம்போஸ் பண்றதுக்கு நம்ம இத வேணா கோழி எருவை யூஸ் பண்ணிக்கலாம். ஹை நைட்ரஜன் இருக்கறனால காயிற்பித்தை டிகம்போஸ் பண்றது, ஏன்னா ஆல்ரெடி புளூரோட்டஸ் யூரியா போட்டு தான் நம்ம வந்து காயிற்பித்தை டிகம்போஸ் பண்றோம். அதனால we can use this கோழி எரு as காயிற்பித்தை கம்போஸ்ட் பண்றதுக்கு அது ஒரு மெட்டீரியலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் மிஸ்டர் குணசேகரன் சார், நீங்க வந்து ஒரே ஒரு நீங்க அந்த ஏரியால இருக்கிறதுனால நான் ஒரு சின்ன சஜஷன் சொல்றேன். நாமக்கல் ஏரியால பவுல்ட்ரி வேஸ்ட் நிறைய கிடைக்குது. பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர் ஏரியால உங்களுக்கு காயிற்பித்து நிறைய கிடைக்குது. ரெண்டையும் கிளப் பண்ணி நீங்க அட்டகாசமா வந்து ஒரு மேன்யூர் தயாரிச்சு நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் சார். இந்த ஆங்கிள் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு லாஜிஸ்டிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகும். கிட்ட இருக்கு, ரொம்ப ரொம்ப தொலைவு இல்லை, மேபி ஃபியூ 100 kilometers தான். ஸோ நாமக்கல் அண்ட் அந்த இது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அங்க கிடைக்கக்கூடிய காயில் பித்து, இங்க கிடைக்கக்கூடிய கோழி எரு, இதை வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க கம்போஸ்ட் பண்ணீங்கன்னா டியூரேஷன் குறைக்கலாம், குவாலிட்டி கம்போஸ்டும் கிடைக்கும். திஸ் இஸ் மை சஜஷன் சார். Thank you sir. சாருக்கு ஒரு ஸ்மால் ஒரு கிளாரிஃபிகேஷன் சார். சொல்லுங்க சார். Can I do ஜோஸ் சார் பண்ணலாமா? Yes sir, yes please. அதாவது இங்க தென்காசி ஏரியாவுல கோழி பண்ணைகளை ஐ டோன்ட் நோ அபௌட் நாமக்கல் ஆல் என்ன பண்ணுதாங்கன்னா ஸ்கொயர் பிட் தான் உள்ளுக்க போடுறாங்க சார். ஒரு மூளை வந்து அவங்களுக்கு 4000, அதாவது முதல்ல போடும்போது ஒரு லோடு வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு மேல போடுதாங்க. ஒரு we are a fortunate farmers one side fortunate. உங்களுக்கு வந்து அந்த கோழி எருல அந்த ஹோல்டிங் மெட்டீரியல் ஆர் வாட் யூ கால் அந்த பேஸ் ஆர் வாட் யூ கால் அதை ஹோல்ட் பண்ணது வந்து கோழி சாணத்தை ஹோல்ட் பண்ணது ஸ்கொயர் பிட் தான். நாங்க நேரா போய் வாங்கினோம்னா 12 ரூபா 15 ரூபாய்க்கு சொல்லுதாங்க அந்த ஸ்கொயர் பிட் வாங்கினா. வாட் we are doing nowadays, அதை எடுத்துட்டு my thinking I want to know, because I am a layman as far as agriculture is concerned. அதனால I want to know from a microbiologist like you. நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் இப்போ வந்து வேஸ்ட் டிகம்போசரை வச்சு அல்லது மற்ற கல்ச்சரை வச்சு டிகம்போஸ் பண்ணுறேன். எனக்கு ஷியூரா தெரியும் மற்ற மெட்டீரியல் கோழி எருவுலே சாணம் வந்து டிகம்போஸ் ஆயிரும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபைபர், லெக்டின் இதெல்லாம் வந்து இட் மே நாட் பி, இட் ஒன்ட் பி, அந்த டைம்ல ஆகாது. பட் வாட் ஐ யூஸ் டு பி ஹாப்பி, எனக்கு வந்து இந்த சாயில் ஒரு கண்டிஷனர் மாதிரி ஆயிருக்கு. அதாவது அன்டிகம்போஸ்ட் ஸ்கொயர் பிட் வந்து எனக்கு சாயில போகும்போது ஒரு கண்டிஷனர் மாதிரி ஆயிருது. Which otherwise I have to pay. I can't think about it buying square bit. Am I right or not, sir? Or what can I improve it? One more thing, what I am doing nowadays, இது இந்த பயோசார்னு சொல்லி ஒரு பெரிய philosophy ஒரு 5-6 வருஷத்துனால படிச்சேன். But I could not implement it. But last 2 years எனக்கு கிடைக்க இந்த husked ash இருக்குல்ல, அது அந்த உமிக்கறி, அதை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ தட் அதில் சார்ஜ் ஆகி
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதையும் ஒரு மெட்டீரியல் இன்னர்ட் மெட்டீரியல் இருக்கனால இந்த கோழி எரு போடும்போது கொஞ்சம் இதா இருக்கு அப்படி பண்ணிடுவோம். இல்ல உங்களுக்கு அட்வைஸ் மீ சார், வாட் இஸ் த பாயிண்ட்? இல்ல பாயிண்ட் பை பாயிண்ட் இதை அனலைஸ் பண்ணுவோம். ஃப்ரெஷ் காயில் வித்து டெஃபினட்டா நம்ம நிலத்துல யூஸ் பண்ணக்கூடாது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை டீகம்போஸ் பண்ணி தான் பண்ணணும். டீகம்போசிஷனுக்கு ரொம்ப டைம் ஆகும் காயில் வித்து, ஏன்னா அதுல லிக்னின் கண்டென்ட் ஜாஸ்தி, அதனால டைம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த பிளூரோடஸ் அந்த ஃபங்கஸ் போடுறதுனால அந்த லிக்னின் எல்லாம் சாப்பிட்டுட்டு குயிக்கா உங்களுக்கு கம்போஸ்ட் ஆகும். ரெண்டாவது இந்த காயில் பித்து வந்து மஷ்ரூம் வளர்க்கறதுக்கும் வந்து ஒரு ஃபீட் ஸ்டாக்கா யூஸ் பண்ணலாம். பேடி ஸ்ட்ரா, காயில் பித்து இதெல்லாம் கலந்து பண்ணலாம். ஸோ இது மாதிரி பண்றதுனால உங்களுக்கு அது டீகம்போஷன் ஓரளவுக்கு ஆயிடும். இப்ப காயில் பித்து, ரா காயில் பித்து வந்து நீங்க கோழி சாணத்து கூட கடந்து வச்சு நீங்க கம்போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டியூரேஷன் ஆஃப் கம்போஸ்டிங் 6 monthsன்றத உங்களுக்கு 3 months கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஹஸ்க், what do you call that, அந்த ஆஷ், அந்த ஆஷ் நீங்க தாராளமா நீங்க ஆட் பண்ணலாம். ஏன்னா ஆஷ் வந்து இட் கண்டெய்ன்ஸ், all of us are aware, it contains lot of potash. ஸோ அதனால பொட்டாஷ் நீங்க கலக்கிறதுனால உங்களுக்கு டீகம்போசிஷன் ரேட்டும் வந்து அந்த பயோமாஸ்ல இன்க்ரீஸ் ஆகும். So you are giving potash, you are giving nitrogen as poultry manure. Poultry manure போறதுனால நைட்ரஜன் கிடைச்சு போகுது. காயில் பித்து வந்து உங்களுக்கு கார்பன் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்க பயோடிகிரேடரும் போடக்குள்ள எக்ஸலண்டா உங்களுக்கு நல்ல அருமையான கம்போஸ்ட் கிடைக்கும். டியூரேஷன் வந்து மேபி அந்த 45 daysன்றது கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நார்மல் கார்பன் மெட்டீரியல் கிராப் ஸ்டெபிள்ஸுக்கு 45 daysல கிடைக்கும். இது வந்து 65 days, 70 days to 3 months ஆகும் சார். இதுதான் சஜஷன். ஓகே சார், தேங்க் யூ சார். இந்த ரைசஸ்ல சார் அதாவது ஒரு 2% பொட்டாஷ் இருக்கலாம் சொல்லுதாங்க. 2 or 2.5, less than 2.5. ஆனா அதர் தான் இந்த சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்டிவ் சார்கோல் உள்ள ஹோலா இருக்குது, அது வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். தண்ணியை ஹோல்ட் பண்ணி கூட ஈவன் மைக்ரோ ஆர்கானிசம்க்கும் இன்ஹிபிட்டா இருக்கும். எஸ் 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 கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு போடும்போது என்னுடைய முந்தைய ஸ்கொயர் ஃபீட் என்ன செய்வோம்னா, இட் வாஸ் வெரி சீப். நாங்க ஒரு டிராக்டர் லோட் போட்டா 100 ரூபா தான் போடுவாங்க. ஒரு 4-5 years பேக் நான் வந்து எடுத்து இந்த சிப்பி காளான் பவுடர் போட்டு நாங்க டீகம்போசிட் பவுடரா போட்டிருந்தோம். இப்போ இந்த ஓவல் ஆர்கானிக் மக்கள் ஆர்கானிக் இந்த டெரஸ் கார்டன் அதனால 15 rupees 16 rupees per kilo செய்தாங்க. அதனால நாங்க அந்த தொழில் பண்ண முடியல. we are thinking பணம் தும்பல பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விவசாயிகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், செல்ஃப் சஸ்டெனன்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வெளிய ஆர்கானிக் மெனியூர் அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னு எல்லாம் விற்பாங்க, மார்க்கெட் பண்ணுவாங்க. அதை விலை கொடுத்து வாங்கி நம்ம நிலத்துல போடக்கூடாது. நம்ம நிலத்துல விளையிற, நம்ம நிலத்துல கிடைக்கிற ஸ்டபிள்ஸ், வேஸ்ட், இதையே கம்போஸ்ட் ஆக்கி நம்ம யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து செல்ஃப் சஸ்டெனன்ஸுக்கு, சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்கு முக்கியமான பாயிண்டே அதுதான் சார். ஐ திங்க் மிஸ்டர் ஜோ சார், டாக்டர் ஜோ சார் will agree with me. Yes. 90% we are using sir. 90% we are buying from, we are using our own sir. Thank you. நமக்கு போறல என்ன வெளிய இருந்து வாங்கி தான் ஆகணும். பட் ஆனா இருக்கிற வேஸ்ட், ஜெனரேட் ஆகிற வேஸ்ட் வந்து நம்ம அதை வந்து இது பாழ் பண்ணக்கூடாது. அதுதான் விவசாயிகள். Sustainability is important. Yes. சார் உங்க நம்பர் கொடுங்க சார். 1 or 2 some technical question I want to ask you. chat boxல போட்டுருக்காங்க. chat boxல போட்டுருக்காங்க சார். chat box. தென் அடுத்ததாக டாக்டர் என் முருகேசன் உங்களை பேச அழைக்கிறேன். இவர் டாக்டர் பாலாஜி வெளியே போயிட்டாங்க. சோ டாக்டர் முருகேசன் பேசுங்க சார். அனைவருக்கும் இனிய வணக்கம். கொஞ்சம் மன்னிக்கணும், கொஞ்சம் கூட இன்னொரு மீட்டிங்ல போனால இல்ல நான் வாய் திறந்து பேச முடியாது, அதான் வந்தேன். ஆனாலும் இந்த நான் என்ன பேசணுச்சு இந்த டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. இதுல ஒரு பழைய அனுபவம் அப்படின்னா, 1967 நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப எங்க அப்பாவுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, நெல்லு ஸ்டபுள் இருக்குல்ல, நெல்லு ஸ்டபுள் ஹார்வெஸ்ட் அப்ப தண்ணி மழை பெஞ்சனால விட்டுட்டு அறுத்தாங்க. இது என்னடா விட்டுட்டு அறுக்காங்களே, ஒரேடி ஒசரம் இருக்கு. எங்க அப்பா ஒருத்தர் இருக்காங்க, எங்க பாட்டையும் அப்ப இருந்தாரு. அப்பா வந்து படிச்சுட்டு வேலை பார்க்காங்க, விவசாயம் சேர்த்து பாக்குறாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பருத்தி அரிசி சிறுத்தூருக்கு போனாங்க. போய் என்ன செய்யலாம் கேட்டாங்க. அவங்க ஒரு ஐடியா சொன்னாங்க, ஒரு ஐடியா, சிறப்பான ஐடியா. ஆனா அந்த ஐடியாவை நம்ம யாரும் ஒத்துக்கிட மாட்டோம். என்ன ஐடியானா, ஒரு குறிப்பிட்ட பொருளை
ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ போடுங்கன்னாரு. 22 கிலோ போடுங்கன்னாரு. உடனே அப்பா அதை வந்து அதை போட்டு தண்ணி தேங்கி நிற்கு, ஸ்டபுள்ஸும் இருக்கு. அதை போட்டுட்டு உழுத பிறகு பாத்தீங்கன்னா 2 மாசம் கழிச்சு உள்ள தோண்டி பார்க்காங்க, ஸ்டபுளே இல்ல. எல்லாமே காஞ்ச சும்மா கருன்னு உரமாயிடுச்சு. ரைட்டா ரைட்டா கருன்னு உரமாயிடுச்சு. அந்த பொருளை அந்த 22 கிலோ போட்ட பொருள் வந்து மிக எளிதாக டீகம்போஸ் பண்ணும். நீங்க டீகம்போசர் வாங்க வேண்டாம், அது வாங்க வேண்டாம், ஒண்ணு வாங்க வேண்டாம். கரெக்டா அந்த 22 கிலோ அந்த அது அது என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும் 22 கிலோ? யாராச்சும் சொல்லுங்களேன். எங்க அப்பா ஒரு 22 கிலோ போட்டாங்க, விலைக்கு வாங்கி கடையில் வாங்கி. பன்றி யூரியா சார். யூரியாவா? சரி. ஆமா, 20 கிலோ யூரியா வந்து அது வந்து அந்த காலத்திலேயே 47, 48, 50, 55லயே ஐசிஆர் புக்ல இருக்காது. அந்த ஐசிஆர் கோச்சிங் எல்லாம் படிக்கும் போதுதான் அவருக்கு ஆகா அப்ப அந்த காலத்துல ஜெயிட்டாங்களே சொல்லி. அதாவது அதே யூரியாவை நீங்க மாட்டு மூத்திரத்திலையும் போடலாம். மாட்டு மூத்திரத்திலையும் யூரியா இருக்கு, மனுஷ மூத்திரத்திலையும் யூரியா இருக்கு, ஆட்டு மூத்திரத்திலையும் இருக்கு, பன்னி மூத்திரத்திலையும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஈவன் இந்த கோழி மணியிலையும் யூரியா இருக்கும். இப்ப நம்ம மூத்திரத்தை கொண்டு டெஸ்ட் பண்ணா யூரியா இருக்கும். அப்ப நம்ம இயற்கையா செயற்கையான்னு திங்க் பண்ணி பாத்துக்கணும். ரைட்டா? நம்ம இயற்கையா செயற்கையா திங்க் பண்ணி பாத்துக்கணும். ஒரு எளிமையான இதை விட்டுக்கிட்டு எதுக்கு போட்டு தலை சுத்தி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? ரைட்டா? ஏற்கனவே நீங்க காயிருப்பத்தை வந்து 2 மாசத்துல ஒரு 5 கிலோ யூரியா 5 பாட்டில் காளான வச்சு கருகருன்னு ஆக்கிறோம். அது உரம் இல்லையா? அது ஆர்கானிக் உரம் இல்லையா? அது ஆர்கானிக் உரம் சொல்றோம் நம்ம. ரைட்டா? இது வந்து ஒரு போடணும் இருக்குல்ல, கிடைக்குல்ல. இல்ல காயிருப்பத்துக்கு காளான் விதை போடணும். போட்டா தான் அவர் சொன்னார்ல லிக்னின் வந்து உடப்படும். லிக்னின் உடைக்கிறதுக்கு நீங்க ட்ரைக்கோடர்மா போட்டாலும் உடப்படாது. நீங்க அந்த சீலம் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் சீலம் 2க்கு 1 கிலோ, சூடமோட 1 கிலோ எல்லாம் போட்டு வைக்கிறாரு, வச்சு உடம்படுங்காரு. நான் சொன்னேன், ஐயா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு எலி இருக்கு, எலியை பிடிக்கணும்னா ஒண்ணு பூனையை மட்டும் அனுப்பணும், ஒரு ஆளை மட்டும் அனுப்பலாம், ஒரு நாயை மட்டும் அனுப்பணும். நீங்க பூனை, நாய், பாம்பு எல்லாத்தையும் அனுப்பி விட்டீங்கன்னு எடுத்துக்காக எலி மட்டும் சத்தம் கட்டாம சந்தோஷமா உட்காந்துருக்கும். அதனால எது வந்து ஆராய்ச்சியில 100க்கு 99 நல்லா இருக்கு செய்யணும். ரைட்டா? நம்ம தேவையில்லாம சில விஷயங்கள் வந்து நம்ம பெருசாகிட்டு இருக்கோம். அது எளிய முறை. நான் வந்து விவசாயம் கடைசியில பார்க்கும்போது எனக்கு அதே தான். அப்ப மிஷின் ஹார்வெஸ்ட் வந்துச்சு. மிஷினாச்சு பண்ணிருக்கலாம் கடைசி வருஷம் விவசாயம் பண்ணும்போது. முடியல. எங்க அம்மா சொன்னாங்க, என்னடா இது வித்தா இருக்காங்களே? இல்லப்பா அப்ப வேலைக்காரன் சொல்றாங்க, அம்மா ஐயா வித்தா இருக்காதான் நீங்க தலையில வரப்புல சுமந்து 2 கிலோமீட்டர் போக முடியும், என்னமா பண்ணி தரங்க. அழகா எங்க அப்பா செஞ்சதை ஞாபகம் வச்சு அதுக்கப்புறம் நான் படிச்சேன், வேலைக்கு போனேன். நான் வந்து ஒரு 35 கிலோ யூரியா போட்டேன். 1.5 மாசம் கழிச்சு பார்த்தா கருகருன்னு இருக்கு, உள்ள ஸ்டபுள் இருந்த இடமே காணும். எனக்கு ஈரம் இருக்கு, சளி இருக்கு. இது ஒரு எளிய முறை, ஆர்கானிக் பண்றதுக்கு எளிய முறை. மிக நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். அதன் ஷர்ஃபுதீன் அஹமத் சார் கொஞ்சம் பேச கேட்கிறாங்க. ஷர்ஃபுதீன் அஹமத் சார் பேசுற உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஒண்ணுமில்ல, அந்த வேஸ்ட் டீகம்போசர் பத்தி சொன்னீங்க, அதே மாதிரி வந்து டிஎன்ஏயு மினரலைசர் பத்தி சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப நான் மார்க்கெட்ல வந்து என்னுடைய பர்சனல் யூஸுக்காக வேண்டி நான் சர்ச் பண்ணப்போ வந்து இங்க மதுரையில வந்து இந்த பயோ டீகம்போசிட்டர் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருந்தது சார். பட் ஐ ஆம் நாட் ப்ரொமோட்டிங். இஃப் யூ பெர்மிட் மீ, ஐ வில் ஷோ தட் பாட்டில். காமிங்க சார். So this is that product. Okay. Manufacturer. The manufacturer, who is the manufacturer? The manufacturer is Agria Agrotech. They have got Indosat certification also. என்ன விலை சார்? எவ்வளவு குவாண்டிட்டி, என்ன விலை? Sir, I am not promoting, sir. I am not for that. நான் மார்க்கெட்ல சர்ச் பண்ணும்போது கிடைச்சது இது 1/2 லிட்டர் வந்து 1/2 லிட்டர் வந்து 160 ரூபாய் எம்ஆர்பி போட்டிருக்காங்க. அவங்க மேனுஃபேக்சரிங் பிளேஸ் அட் மதுரை தான் சார். மதுரை. என்ன கம்பெனி பேருன்னு? அன்னை அக்ரோவா? இல்ல சார், அக்ரியாவா?
லிங்கா Agria. கெமிக்கல்ஸ்ல ரெண்டு ஒரே குரூப் சார். யா டெஃபினெட்லி இந்த கரெக்ட். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் லிங்காவுடைய ஒரு சார் ஃபார் இன்ஃபர்மேஷனோட அனுபவத்தில் சொல்றேன். சின்ஸ் ஐ ஒர்க் மோர் தென் 20 years in the agri input industry, இந்தியாவில் வந்து மதுரை இஸ் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் ஃபார் ஸ்பூரியஸ் ப்ராடக்ட். Am I correct or not? That is, I admit, Okay. sir, I admit. இதுல இங்க வருங்க, இதுல I don't want to mention any of the company names, all those things. Okay. இன்னைக்கு சரௌண்டிங் மதுரையில வந்து மஷ்ரூம் growth of all sort of nonsense spurious chemical manufacture பண்ணிட்டு இந்த நேம் ஆஃப் பயோ ப்ராடக்ட். ஓகே, இவங்க சார் தமிழ்நாடு இல்ல நாங்க இந்த கம்பெனில இருந்து சார் தமிழ்நாடு இந்த அசோக் பேர்ல எல்லாம் தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சப்ளை பண்ணிருக்காங்க இது. ஆமா 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 ஆமா. நான் வந்து ஆனா ஒண்ணு சார், இந்த சுப்ரமணியன் சார் பேசிக் கன்சூமர் ஆன்லைன்ல கிடைக்கி 20 ரூபா தான் ஒரு பாட்டில். ஆனா ஒரு பாட்டில் அனுப்ப மாட்டோம், 5 பாட்டில் 10 பாட்டில் வாங்கணும், 20 ரூபா தான். எஸ் சார். அதாவது பெங்களூர்ல வந்து ஒரு கம்பெனி வந்து பண்றாங்க, அது NCOF அப்ரூவ்டு தான், அது சித்தகங்கா ஆயில் மில்ஸ்னு சொல்லி. அமேசான்ல அந்த ப்ராடக்ட் WDC கிடைக்குது சார். சித்தகங்கா ஆயில் மில்ஸ் பேஸ்ட் அட் தும்கூர், தட் இஸ் ஹைலி ரெகக்னைஸ்ட் கம்பெனி. ஓகே, எஸ் சார், எஸ் சார். தட் இஸ் வெரி ட்ரூ, எனக்கு அது தெரியும். பட் மத்த நீங்க சொல்றதுலாம் வந்து எந்த அளவுக்கு ரெகக்னைஸ்ட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. நீங்க பிஃபோர் போறதுக்கு முன்னால ப்ளீஸ் என்ஷூர் தட் அது குவாலிஃபைடா, சர்டிஃபைடா, ரெப்யூட்டட் பீப்புளா, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவங்கள அப்ரூவல் பண்ணிருக்காங்களா என்னங்கறத ப்ளீஸ் என்ஷூர், தென் கோ ஃபார் இட். அதான் சொல்றேன் என்னோட அனுபவத்தில். இல்ல சார், ஐ அம் நாட் ஃபார் ப்ரோமோட்டிங். இதுல வந்து இண்டோசெட் சர்டிபிகேட் ஆல்சோ தே ஹேவ் பீன் அப்டைன்ட் சார். சரி, அது தட் இஸ் டிஃபரண்ட் ஒன் ஆஃப் தி ஏஜென்சி. ஓகே ஓகே. ஆமா, பட் என்னுடைய டொமஸ்டிக் வேஸ்ட் வந்து கவர்மெண்ட் சப்ளையர் தான் அது. ஓகே, டொமஸ்டிக் வேஸ்ட்ல வந்து ஒரு பெரிய வாளியில வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன், இட் ஆக்ட் வெல். தட்ஸ் ஆல். கவர்மெண்ட் சப்ளை யாருனாலும் கொடுக்கலாம் சார். கவர்மெண்ட் கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா எனிபடி கேன் சப்ளை மெட்டீரியல். யார் வந்து எங்க செக் பண்றாங்க, போறாங்க, வர்றாங்க, அதெல்லாம் எல்லா கவர்மெண்ட் சப்ளை. டாக்டர் சுப்பிரமணியம். எஸ் சார். தேங்க் யூ சார். தயாளன். எஸ் சார். சார், நீங்க என்ன வேணாலும் வாங்கி போடுங்க. ஒரு லிட்டர் 1000 ரூபாவோ 10,000 ரூபாவோ இல்ல 1 ரூபாவோ, தட் இஸ் இம்மெட்டீரியல். விவசாயி அவருக்கு பிடிச்சது எது வேணாலும் வாங்கி போடட்டும் சார். இங்க மெயினா நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, குவாலிட்டி. அவருடைய நிலத்துல கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட கம்மியான காஸ்ட்ல கம்போஸ்ட் ஆக்கி அவர் திருப்பி அவர் நிலத்துல போடணும். இதுதான் பாயிண்ட். எஸ் சார், எஸ் கரெக்ட். 1000 ரூபாய்க்கு வாங்குங்க, 1 ரூபாய்க்கு வாங்குங்க, என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கங்க. தட் இஸ் ஆல் இம்மெட்டீரியல். இட் should be quality one. It should be quality one. எகனாமிக்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கம்மியான விலையில செலவுல நீங்க அதை கம்போஸ்ட் பண்றீங்க, குவாலிட்டி எந்த அளவுக்கு சுப்பீரியரா இருக்கு, இதுதான் பாயிண்ட். எஸ். இத மனசுல வச்சுக்கிட்டு நம்ம விவசாயிகளுக்கு அட்வொகேட் பண்ணணும். அவ்வளவுதான் சார். எஸ் சார், எஸ் சார். சார், ஒரு பாட்டில் பேசிக் கம்போஸ்ட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க உரம் ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீ நாட் பை அகைன், ப்ரொவைடட் நீங்க வந்து ஸ்டாக் வச்சிருக்கணும், அப்போ வச்சிருக்கணும். இந்த மண்டபத்துல போட்டு பண்ணிட்டே கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம். எஸ். இந்த வேஸ்ட் டிகம்போசர்ல ஏதாவது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குதா? நீங்க இந்த நம்ம டாக்டர்ஸ் இருக்கிறீங்க 2 பேர், சோ உங்களுடைய கருத்து என்ன சார்? வேஸ்ட் டிகம்போசர் யூஸ் பண்றோம், அது ரொம்ப சீப்பா கிடைக்குது, அதுல ஏதாச்சும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இருக்குதா, கெடுதல் இருக்குதா? இப்போ நிறைய டொமஸ்டிக்கா வீட்டுல வந்து உரம் செய்யணுங்கிற அக்கறையில நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, ரொம்ப சீப்பாவும் இருக்குது. பட் அதுல எப்படி நல்லது, அதை பத்தி என்ன கருத்து? அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப நவீன காலங்கள்ல வந்து முதல் தலைமுறை பூச்சிக்கொல்லிகள், 2ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லிகள், 3ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லிகள், 4ஆம் தலைமுறை பூச்சிக்கொல்லிகள், இந்த பூச்சிகளை பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சார் வணக்கம். என்னன்னா வந்து எந்த பயோலையும் ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது பஞ்சகவியாலும் சரி, பஞ்சாமிருகம் சரி, ஜீவாமிருகம் சரி, எதுனாலுமே பேஸ்டிங் கோஸ்ட்னாலும் அது வந்து கேபிட்டாலாவே டீகம்போஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா உள்ள போகும். அது பேரு செரேசியா மார்சசன்ஸ். செரேசியா மார்சசன்ஸ் வந்து நம்ம பொட்டாசியம் சைனேட் மாதிரி ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு செரேசியா மார்சசன்ஸ். அதை வந்து யாரும் குவாலிட்டி கண்ட்ரோல் பாக்குறது கிடையாது, சரியா? அது ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் எளிய முறை தான். அதை நான் இப்ப சொல்ல விரும்பல, ஏன்னா சொல்ற தப்பா கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியும், ஆனா சரியா தெரியல இப்ப இருக்கிறதுல. செரேசியா இல்ல அது வேண்டாம்.
செரேசியா மார்சன்ஸ்ங்கிறது ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, குறிப்பா என்பிவில இருக்கும். நான் வந்து மெட்டாரேஸ் அனிசபிலையும் பார்த்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்ப பேத்தாலஜி கூட மைக்ரோபாலஜி கூட உட்கார்ந்து சுத்திட்டு இருக்கும் போது நம்மளும் போட்டு பார்த்து அது 89 92 93 ஒரு பொற்காலம். அப்ப கோயம்புத்தூர்ல பயிட்ட எல்லா லேப்லயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எட்டி பார்த்து உட்காந்துருவோம். அதுல செரேசியா மார்சன்ஸ் வந்து அது முந்திய படிச்சோம், பிற்காலத்துல அதை வந்து அவர் கேரக்டர் எல்லாம் படிச்சோம். நீங்க பாருங்க, SCRRATIA மார்சன் MARC, இது வந்து ஹைலி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. இதை வந்து இது ஒரு குவாலிட்டி பேராமீட்டர் இருக்கக்கூடாது, ரைட்டா? இதோட இது இருக்கக்கூடாது. இது வந்து எல்லாத்துலயும் வரலாம். இது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கிட்னிங்க போய் தூண்டும். அதான் நான் சொல்லுவேன். அதான் நம்ம கோயில கொடுக்குற பஞ்சகவியா வாயில ஊத்தலாம், ஆனா பயிருக்கு ஊத்துற பஞ்சகவியாவோ வாயில ஊத்துற பஞ்சகவியான்னு ஒன்று இருக்கு. வாயில ஊத்துற பஞ்சகவியான்னு அந்த இதுல புக்ல போட்டிருக்காராம். நம்ம ஈரோடு டாக்டர் கொடுமைராஜ் அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க. பஞ்சகவியா ஒரு குக்கர்ல வச்சு கொதிக்க வச்சு இந்த ஏசி மிஷின் குழாய மாட்டி அதை தண்ணிக்குள்ளோடி கொண்டு போய் ஒரு பாட்டில்ல வச்சா ஒண்ணு வரும். அது அவரு டெய்லி 30 நிமிஷம் சாப்பிடுறாராம். இன்னொருத்தர் இறந்து போயிட்டார். ஒருத்தர் ஒரு முக்கியமான இறந்து போயிட்டு அவரு அதுக்கு சாப்பிடுவாராம். ஐயா, இது வந்து ஆல்கஹால் இல்லையா அப்படின்னு. இது ஆல்கஹால் கிடையாது, இது வந்து கருவேலம்பட்டையும் பேட்டரி செல்லும் போட்டா தான் சாராயம். என்ன வேறும்லாம் சொல்றீங்க என்னாரு? இல்லையா, அப்படிதான் இது வந்து எரிசாராயம் தான். எரிசாராயம் வடிகட்டுறாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த கொடுமுடி நடராஜ புக்லயே வடிகட்டுறது இது இருக்குங்கிறார் மாதிரி. அதுல வடிகட்டால் அந்த கிருமி வராது, செரேசியா மார்சன்ஸ் வராது, சேஃபா இருக்கும். அது பிடிச்சிக்கலாம்னு வச்சுங்களேன். அட்டை பஞ்சா விட்டு ஆள் போயிடும். ஈவன் வந்து எனி மெட்டாரேசியம் அனிசேபியோ எதுனாலும் சரி, அதுல செரேசியா மார்சன்ஸ் இருந்தா ரொம்ப டேஞ்சர். குறிப்பா என்பிவில எவ்வளவு பியூரிஃபை பண்ணாலும் அது குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கணும். அதை எனக்கு முதல்ல அந்த மார்சன்ஸை காட்டுனவரு டாக்டர் ரவீந்திரான்னு இப்பதான் இறந்தார், போன வாரம் இறந்தார். ரவீந்திரான்னு சொல்லி என்பிவி எக்ஸ்பர்ட். மிக நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அந்த பேரை போடுங்க சார், வாட்ஸ்அப்ல இந்த குரூப்ல போடுங்க. ஏதோ ஒரு பாக்டீரியா சொன்னாங்களோ, டேஞ்சரஸ். ஆமா, அது வேண்டாம், பர்சனல் சாட்ஸ்ல அப்புறம் பண்ணிக்கிங்க சார். டாக்டர் என் முருகேசனோட நம்பர் இருக்குது உங்கள்கிட்ட, இல்லாம இருக்கிறவங்க கேட்டு என்ன நம்ம இது வந்து டோட்டலி இட்ஸ் பீயிங் ரெக்கார்டட். இது யூடியூப்ல எல்லாம் போகுது, சிலது அன்வான்டட் திங்ஸ் வேண்டாம். ரைட், தேங்க்யூ. வேற எனி அதர் இன்டராக்ஷன் சார்? ஓகே, நம்ம குணசேகரன் பேசுறீங்களா? ஓகே, வெரி குட். இன்றைய நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி திரு கே ராசு அவர்களால் நடத்தப்பட்ட தகவல்கள், அருமையான தகவல்கள், பரிமாற்றம், நமது கருத்து பரிமாற்றங்கள் அதைவிட சிறப்பாக அமைந்தன. இப்போ ஃபார்மர்ஸ் லெவல்ல வந்து என்ஜினியர் மிஸ்டர் ஜெபராஜ், அது மாதிரி நம்ம இதர நண்பர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு வந்து, நமது டாக்டர் முருகேசன், டாக்டர் பாலாஜி, எல்லாரும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. ரொம்ப அருமையான நிகழ்ச்சியாக அமைந்தது. எல்லோருக்கும் நமது குழுவின் சார்பில் என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் விரைவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.